வைத்திருக்கிறான். மேலும் உம்மத்தே முகம்மது பிறக்க வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கும் மேலாக ஒரு காமிலான ஷேகுடைய கையை பிடிக்க வைத்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம அனைவரும் கூடியிருக்க நாள் பார்த்தீங்கன்னா லைலத்துல் ஜாயிஸா, அதாவது கூலி கொடுக்கக்கூடிய தினம். இந்த கூலி கொடுக்கக்கூடிய தினம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட 5 மகத்தான இரவுகள ஒன்று. இது நம்ம ஏன் 5 மகத்தான இரவு நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம் அப்படின்னு பார்த்தா, நம்முடைய ஷேஹ்மார்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகள், அந்த பரக்காத், அல்லாஹ்வுடைய கருணை பார்வை, அல்லாஹ்வுடைய ஃபதுல், இதுல நம்மளுக்கு ஒரு குறை வந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டா ஷேஹ்மார்கள் இந்த 5 இரவுகள் இருக்கு நம்மளுக்கு ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா நமக்கு அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு கொடுத்த ஷேஹ்மார்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, நம் அனைவரும் ஒரு மதனி ஆகணும், நம் அனைவரும் ஒரு மஹவி ஆகணும், நம் அனைவரும் ஒரு ஃபைஸி ஆகணும்னு ரொம்ப இஹ்லாஸா ஆசைப்பட்டு நம்மளுக்கு இந்த இறைஞான போதனைகளை சொல்லிட்டே இருக்காங்க. ஐந்து இரவுகள், லைலத்துல் கத்ர், நிஸ்ஃபு ஷாபான் பராத் இரவு, ரஜப்ல இருக்கக்கூடிய மேராஜ் இரவு, 2 பிறநாளுடைய இரவுகள். அந்த 2 பிறநாளுடைய இரவுகளுக்கு லைலத்துல் ஜாயிஸா. ஜாயிஸா அப்படின்னா கூலி அப்படின்னு சொல்லிக்கலாம். இது நம்ம முரீதுமார்கள் ஷேகுடைய பரக்காத்தை கொண்டு ரொம்ப நாள், அட்லீஸ்ட் ஒரு 7 வருஷம் நம்ம கொண்டாடி இருப்போம். ஆனா இப்பொழுது இந்த வருஷம் ஒரு தமிழ் பள்ளியில லைலத்துல் ஜாயிஸான்னு பெருநாள் கொண்டாடி இருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் இயர். ஆனா 7 வருஷமா சர்க்கார் நம்மளுக்கு இது இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, நம்ம கொண்டாடுவோம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒண்ணு இரவு இருக்கா இல்லையான்னு யோசிக்கவே தேவையில்ல. ஷேகுடைய வாயிலன்னு வருதுன்னா அது 100% ஹக்குன்னு நம்ம முதல் விளங்கணும். நம்ம அறிவை கொண்டு ஆராய்ச்சி பார்க்கறது அது அப்புறம். ஷேகு ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னாங்களா, அது இருக்கு, அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு இஸ்திகாமத்தை நம்ம மனசுல எல்லாரும் கொண்டு வரணும். ஏன்னா இது இப்போ சொல்லி காமிச்ச உதாரணம் பல உதாரணங்களை ஒரே ஒரு விஷயம்தான். ஷேகமார்கள் அல்லாஹ்வை அறிந்து அடையணும் என்ற ஆசையில பல சுன்னத்துக்களை ஹயாத்தக்க ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு சுன்னத்து இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்துல இருக்காங்க. இந்த 5 இரவுகள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா, நம்முடைய கல்புகள் அப்படின்னு ஹதீஸ்களை வந்திருக்கு. இப்ப மரணித்த கல்பு அப்படின்னு என்னன்னு சாதாரண மக்கள்கிட்ட கிட்ட தெரியாது. அத மரணித்த கல்பு, ஹயாத்தான கல்பு அப்படின்னா என்னன்னா ஷேக் தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. சதா நேரமும் அல்லாஹ் தஆலா நம்மோடு இருந்து அவன் தான் இயக்குறான்னு அந்த எண்ணம் இருக்கிற கல்பு தான் ஹயாத்தான கல்பு. இது நம்ம ஷேகை கிடைத்த பிறகுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இல்மு. ஆனா நம்ம உப்பத் துன்யா, அந்த துன்யாவுடைய ஆசையில பல விஷயங்களை நம்ம தெரியாம இருக்கோம், தெரிஞ்சும் அதுல ஒரு சடைவா இருக்கும். ஷேகமார்கள் அந்த விஷயத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை மீண்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம முரீதுடைய வேலை எப்பொழுதுமே நம்ம திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் முயற்சி, பயிற்சி. அந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கணும். எப்படி ஷேக் சொன்னாங்களோ, என்ன சொன்னாங்க, அவங்க அவங்க என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு மடையன், எனக்கு எதுவுமே தெரியாது என்ற ஒரு விஷயத்தை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா மாபெரும் இல்ம கொடுத்தான்.
அந்த மாபெரும் இல்மு எப்படிப்பட்ட இல்மு அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். கவுலன் சக்கீலான்னு சொல்றான். சூரா முஸம்மில்ல ரசூலுல்லாஹ் கொடுக்கப்பட்ட அந்த இர்ஃபானோட இல்மு பாத்தீங்கன்னா கவுலன் சக்கீலா, அதாவது ஒரு தாங்க முடியாத பெரிய ஒரு பாரத்தை வந்து போட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அல்லாஹ் வர்ணிக்கிறான் இர்ஃபானோட இல்மு. அப்படிப்பட்ட இல்ம வந்து நம்முடைய ஷேக்மார்கள் சுமந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல வந்து அவங்க அந்த கடல்ல நீந்தி அதோடைய சுகத்தை அனுபவிச்சுட்டே இருக்காங்க. அந்த அந்த சுகத்தை நம்மளும் அடையணும் அப்படின்னு அந்த சுகத்தை கொஞ்சமாச்சும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க நம்ம மீது ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறாங்க. அது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, நம்முடைய முயற்சிகள்ல ரொம்ப இஸ்திகாமத்தா இருக்கணும், ரொம்ப உறுதியா இருக்கணும். உதாரணத்துக்கு ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட்ல வந்து ஒரு கண்டினியூஸா இருக்கணும். ஏன்னா ஒரு கண்டினியூஸான ஒரு முயற்சியில தான் அதுல பிரதிபலன் இருக்கு. எல்லா ஹதீஸும் பாத்தீங்கன்னா அமல சாலிஹன் அதுவம் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. அதாவது ஒரு தொடர்படியான அமல், சாலிஹான அமல். அதுலதான் அல்லாஹ் தஆலா அந்த கூலியை வச்சிருக்கான். இன்னைக்கு பண்ணிட்டு நாளைக்கு மறந்துடுறது, அதுக்கும் கூலி இருக்குதான். ஆனா எந்த ஒரு விஷயத்த நம்ம சிறிதளவு இருந்தாலும் அது தொடர்படியா பண்றோமோ அதுல தான் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு ரிவார்ட வச்சிருக்கான். அது வந்து ஒரு நாளைக்கு 500 ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்டா இருந்தாலும் சரி. 500 விடுங்க, ஒரு 10 நிமிஷம் கண்ண மூடி ஒரு ஃபோக்கஸா செஞ்சா கூட ஓகே. இதுக்கு நம்ம நிறைய பல விஷயங்கள் கத்துக் கொடுத்துருக்காங்க. எப்படி ஃபோக்கஸ் பண்றது? ஏன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் பண்ணும்போது மனசுல உடனே அது எப்ப ஆரம்பிக்கிறோம் அப்பதான் ஊசலாட்டங்கள் வரும். இப்ப தக்பீர் கட்டுறோமா இல்லையா? தக்பீர் கட்ட வரைக்கும் நம்ம நல்லா தான் இருப்போம். ஒரு ஃபோக்கஸ்டா இருப்போம். ஆனா எப்ப தக்பீர் கட்டுறோமோ அப்பதான் எல்லா கவலைகளும் அப்பதான் வரும். எல்லா லைஃப் பிளானிங்கும் அப்ப இந்த தக்பீர் கட்டணும்னு அப்பதான் நடக்கும். இப்ப இந்த பிளானிங் பண்ணுவோம், இந்த ஹாலிடே பண்ணுவோம், இவ்வளவு சம்பாதிக்கலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம்னு. அது ஏன் தக்பீர் கட்டின பிறகுதான் வருது. இப்ப மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருக்கும்போது கூட நம்ம நல்லா கவனமா கேட்போம். ஆனா தக்பீர் கட்டுறோமா இல்லையா? அப்பதான் நம்மளுடைய சிந்தனைகள்லாம் சிதறுது அப்படியே. இப்படி சிதறுது நம்ம உணராமலே இருந்தோம். சர்க்கார் சொல்லிதான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. தக்பீர் கட்டிட்டு பஜ்ஜியத்து சனாவுதி அல் ஃபாத்திஹா ஆட்டோமேட்டிக்கா ஓடிட்டே இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி கொடுக்கும்போது அவன் ஞாபகமே வந்துச்சு நம்ம தொழுவணும்னு. அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்தோம். இப்பயும் அந்த நிலைமையில தான் இருக்கோம். ஆனா அட்லீஸ்ட் ஷேக் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையில நீங்க இருக்கீங்கம்மான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தெரியறதுக்கே நிறைய பேரு ஒண்ணு இப்படி இப்படி இருக்குன்னே தெரியாது அவங்களுக்கு. அதனால ஷேக் நம்மளுக்கு கூட இருக்குது மாபெரும் பாக்கியம். அவங்க சதா நேரம் நம்மளுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம் வந்து அல்லாஹ் தஆலா நம்ம கூட இருந்து இயக்குறாங்கிற ஒரு சிந்தனைய வந்து கொண்டு வந்துட்டே இருக்காங்க. நம்ம அதையும் விட்டு மறந்து துனியால மாட்டிட்டு முழிச்சுக்கிட்டு அதிலேயே தான் இருக்கோம். அதுலேருந்து அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரும் சொற்ப பேர்ல பொறுக்கி எடுத்து இன்னைக்கு பெருநாள் இரவு வேற. இன்னைக்கு தான் எல்லாம் தீவிரமா சமையல், பேக்கிங்லாம் இன்னைக்கு தான் ஓடும். அந்த மாதிரி ஒரு விஷயத்திலே நம்ம வந்து இழுத்து கொண்டு வந்து இங்க வச்சு சர்க்காருடைய பார்வை முன்னாடி கொண்டு வந்து நம்மளுடைய தலையெழுத்தை மாத்திட்டு இருக்காங்க. இதான் வந்து ஷேக்குடைய பாக்கியம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அஸ்ரால் வாசா சர்க்கார் வந்தாங்க. அவங்க வந்திருக்கும்போது ஒரு ஒரு நாளையில ஒரு ஹதீஸ பத்தி விளக்குறாங்க. என்ன ஹதீஸ் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப பிரபலியமான ஒரு ஹதீஸ் தான். அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனித கோலத்தில் வந்து ரசூலுல்லாஹ் முன்னாடி உட்கார்ந்து ஒரு ஒரு கலந்துரையாடல் நடக்குது. அந்த கலந்துரையாடல் தான் வந்து இஸ்லாம்னா என்ன, ஈமான்னா என்ன, இஹ்சான்னா என்னங்கிற அந்த விஷயத்த பேசிக்கிறாங்க. அதுல தான் இஹ்சானுடைய அந்த ஹதீஸ் வரும். அந்த அபுதுல்லாஹ கஅன்னக தராஹு ஃபைலம் தகுன் தராஹு வலா தராஹு. ஸோ ஆக்சுவலி அத பத்தி பேச வரல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு வயசு எத்தனைன்னு கேட்டாங்க. இதுவரைக்கும் இந்த ஒரு ஒரு விஷயத்த நான் கேட்டதே கிடையாது. இப்போ ஜிப்ரீலுடைய வயசு என்ன, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய வயசு என்ன அப்படின்னு கேட்டா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, முன்னாடி அல்லாஹ் தஆலா எந்த ஒரு விஷயத்தையும் படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய அரிஷ்ல ஒரே ஒரு தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஒரு இடமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து எந்த வஸ்துமே கிடையாது.
அந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் வந்து ஒரு நட்சத்திரத்தை பார்ப்பேன். அந்த நட்சத்திரம் வந்துட்டு அப்படியே போயிடும். அடுத்த தடவை இந்த நட்சத்திரம் வர்றதுக்கு 70,000 வருஷம் ஆகுமா. ஓகே, அந்த ஒரு ஒரு நட்சத்திரம் வந்துட்டு போயிடும். அடுத்த தடவை வர்றதுக்கு 70,000 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, இன்னும் அரிசில உள்ள ஒரு நாள் மனித வருஷத்துக்கு ஒரு 50,000 வருடங்களுக்கு சமம். ஒரு நாள் அரிசில நம்முடைய டைம்க்கு 50,000 வருஷத்துக்கு சமம். சில சில ரிவாயத்துல வந்து 72,000 சொல்றாங்க ஒரு நாளைக்கு. அப்படி கணக்கு பண்ணா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அந்த நட்சத்திரத்தை நான் வந்து 72,000 தடவை பார்த்திருக்கேன். திருப்பி நம்ம கணக்கு யோசிச்சு பார்க்கணும். அதாவது அந்த நட்சத்திரம் 70,000 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். அந்த நட்சத்திரத்தை நான் 72,000 தடவை நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த 72,000 இருக்கா இல்லையா, அது அரிசில உள்ள கணக்கு. அப்ப நம்முடைய கணக்கு பார்த்தா எங்க போயிடுச்சு. கால்குலேட்டர் தட்டி பார்த்தேன் கால்குலேட்டர்ல. அது எத்தனை வருஷம் வருது அப்படின்னு பார்த்தா 50 குவாட்ரில்லியன். அப்படின்னா ஒரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அத்தனை வயசு. இப்ப நம்ம ஏன் இதெல்லாம் சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துக்கு அனுப்பியது அவனை அறிந்து அடைய. இந்த இந்த துனியால துனியால மாட்டின முழிக்கிறோமா இல்லையா, இது வந்து ரொம்ப ஒரு சொற்பமான 80 வருஷம் தான். நம்ம ஆகிரத்துல அல்லாஹ் கூட இருக்கக்கூடியது நீடூழி. இத்தனை வருஷம் கணக்கு கூட சொல்ல தேவையில்ல. இனிமே அங்கதான். அப்படிப்பட்ட கணக்கு. நம்ம வந்து இங்க உள்ள ஒரு ஒரு சொற்ப நாட்களுக்காக அதிக நேரம் துனியா விஷயத்தை செலவிடுறோம். உண்மையிலேயே சேகரிக்க வேண்டிய இந்த சொத்து சேகரிக்க வேண்டியது ஆகிரத்தை மறந்துடுறோம். இப்படிதான் உலகம் ஓடிட்டு இருக்கு. இன்னும் மோசமா அப்படிதான் ஆகும். நம்ம பாக்குறோமா இல்லையா, காலகட்டத்தில் இப்ப அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. இப்போ ஷேக் நம்மளை கிடைத்த பாக்கியம் அல்லாஹ் தஆலா நம்மளை வந்து ஆகிரத்துக்கு சேகரிக்கிறதுக்காக நம்ம ஷேக கையில கொடுத்துருக்கான். இது இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம வந்து தட்டி விடக்கூடாது. எப்படி இன்னைக்கு ஷேக் மகம் அனைத்தையும் நம்ம அனைவரையும் இழுத்து கொண்டு வந்து இந்த லைலத்துல் ஜாயிஸா வந்து கொண்டாட வச்சிருக்காங்களோ, இதே போல நம்ம பல லைலத்துல் ஜாயிஸாவை வந்து கொண்டாடணும் இன்ஷா அல்லாஹ். கடைசியாக இந்த துல்ஹஜ் மாசம் ஏன் ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு மாசம் நீங்க சொல்றாங்க. இப்ப சாதாரண நாட்கள்ல நம்ம வந்து 5 வக்து தொழுகிறோம், களிமா சொல்றோம். ஒரு முஸ்லிமா 2 கடமைகளை டெய்லி பண்றோம். அதாவது என்னன்னா, களிமா சொல்றது, தொழுவுறது. இப்போ நோன்பு மாசத்துல நம்ம நோன்பு வைக்கிறோம், களிமா சொல்றோம், தொழுகிறோம், ஜக்காத்து கொடுக்குறோம். ஆனா ஹஜ்ஜி மாசத்துல மட்டும் தான் அந்த ஒரே மாசத்துல நம்ம 5 கடமையை சேர்ந்து பண்றோம். அதனாலதான் எனக்கு இது ரொம்ப பிரியமான மாசம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன்னா இப்ப ஹஜ்ஜி செய்யறவங்க தொழுகிறாங்க, ஹஜ்ஜும் செய்யறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, சாதாரண நேரமும் களிமா சொல்லிட்டே இருக்காங்க, ஜக்காத்தும் கொடுக்குறாங்க. அதனால துல்ஹஜ் மாசத்துல இந்த ஒரு மாசத்துல மட்டும்தான் நம்ம எல்லா 5 கடமைகளையும் ஒரே நேரத்துல பண்ணக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கான். அதனால இந்த மாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க. அதே போல ஹதீஸ்ல நற்காரியங்கள் சொல்லிட்டு ஒரு பாடங்கள் வரும். ஒரு பரபல ஹதீஸ் வரும். அந்த ஹதீஸ்ல தொழுகையுடைய வக்துக்கள் பத்தி பேசியிருப்பாங்க. அதாவது ஒரு வக்துல இருந்து அடுத்த வக்து பாவ மன்னிப்பு. சோ அந்த இடைப்பட்ட காலத்துல அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிக்கிறான். அசர்ல இருந்து மக்ரிப் பண்ண பாவத்தை மன்னிக்கிறான், மக்ரிப்ல இஷா பாவத்தை மன்னிக்கிறான். அதே போல ஜும்மால இருந்து அடுத்த ஜும்மா அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிக்கிறான். ரமலான்ல இருந்து ரமலான் அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிக்கிறான். இப்ப யாரு இந்த துல்ஹஜ் மாசத்துடைய முதல் 10 நாள நீங்க வந்து இபாதத் செய்றீங்களோ, கடந்த வருஷத்தை பாவத்தை மன்னிக்கிறான், அடுத்த வருஷத்தை பாவத்தை மன்னிக்கிறான். இதுதான் வந்து துல்ஹஜ் மாசத்துடைய
மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ் தஆலா ஷேகுடைய பரக்காத்தை கொண்டு நம்மளை கொண்டாட வச்சிருக்கான். நம்ம அறியாமலே நம்மளை வலுக்கட்டாயமா இழுத்து கொண்டு வந்து கொண்டாட வச்சிருக்கான். இது நம்ம எவ்வளவு கேட்டாலும் கிடைக்காத ஒரு பாக்கியம். இன்ஷா அல்லாஹ் இதே போல பல பல துல்ஹஜ் மாசங்கள், அரஃபாவுடைய தினம், பல லைலத்துல் ஜாயிஸா எல்லாத்தையும் ஷேகோடு கூட இருந்து கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பானாக. வாஹிதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தாலாவுடைய பெரிய பெருபகாரம். அல்லாஹ் நம்மை கேட்காமலேயே முஸ்லீம் பிறக்க செய்தான். இன்னும் கேட்காமே அல்லாஹ் தாலா மூமினாக, இன்னும் முஸ்லீனாக அல்லாஹ் தாலா நம்ம ஆக்க நாடி அதை விளங்க வைக்கக்கூடிய அல்லாஹ் தாலா நமக்கு காமிரான செய்ய கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அது உலகத்துடைய இரவுடைய உயிரோடைய பற்றி ஹபீபுர் ரஹ்மான் அழகாக சொல்லலாம். நான் வெளியே இருக்கக்கூடிய எல்லா நேரங்களையும் நாம் துனியாவிலே மூழ்கி கிடக்கிறோம். இந்த பெருநாளுடைய இரவுடைய பரக்காத் நாம் எல்லோரும் ஒன்று கூடி உயிர்களை பற்றி வழங்க கூடியிருக்கிறோம். இங்கே வந்து உட்கார்ந்துக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? துனியாவுடைய சிந்தனைகள் அதை மிகச்சி இருக்கக்கூடிய காலமெல்லாம் அவங்க சொல்லக்கூடிய போதனைகளை கொண்டு நம்ம கல்வியில் ஆசரே செய்யும். நம்ம கல்வியில் இந்த உணர்வுகள் வரவோ வராது. அறியணும் அடையணுங்கிற ஆசைகள் யாருக்கு மேட்ச் இருக்கோ அவர்கள் தான் நிறைவேற்றி வர முடியும். அதனால தான் தரிக்கத்தில் எல்லாரும் வர முடியாது. தரிக்கத்துடைய உயிர்கள் வழங்கலாம், நம்ம ஷேகுமார்கிட்ட பயத்து வாங்கியிருக்கலாம். அதாவது வந்து ஒரு கடமை ரீதியாக முறிது வாங்கணும்ப்பா என்பதற்காக முறிது வாங்கியிருக்கலாம். அதில் நாம் உயர்வு அடைந்திருக்கிறோமா, மையத்துக்கு முந்தி நாம் இருந்த நிலை என்ன, எப்படி இருக்கிறோம் என்பதாக சீர்திக்கு பார்க்கக்கூடிய அந்த நிலை வராதவர்களிடம் நம்முடைய ஈமான்ல உயர்வு அடையும். ஒரு அழகான செய்தி சொன்னார். துல்ஹஜ் மாசத்துல நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். 5 கடமைகளும் இந்த துல்ஹஜ்ல தான் நாம் செய்கிறோம். செய்திருந்தாலும் நமக்கு அது அந்த உணர்வு இல்லை, செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அதோட உயிர்களை வழங்கும் போது நமக்கு இன்னும் அதிகமான ஈடுபாடுகள் வரும். ஈமான் கொண்ட நிலையில் நாம் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத்து கொடுக்குறோம், ஹஜ் செய்கிறோம். எல்லாமே இந்த மாசத்துல நடந்திருக்கு என்று சொல்லக்கூடிய வாசகம் நமக்கு கல்வியில் ஹயாத்தாக்கு. அப்போ உயிர்கள் வழங்கும் போது நம்ம என்ன செய்யறோம்? அதிகமான ஈடுபாடு கொள்ளும். அதே மாதிரி தரீக்கத் என்று சொன்னால் நாம் புழங்குவதுதான் தரீக்கத். ஒரு ஷேகுடைய கையில பயிற்சி செய்வது என்பது சடங்கு தான், அட்மிஷன், ஸ்கூல்ல அட்மிஷன் பண்ற மாதிரி. அப்படி எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம் என்பது நமக்கு நாமே வெளிச்சமா இருக்கிறோம். சொல்லுங்க. என்ன காரணம் கேட்டா, நமக்கு அவுளியாக்கள், நாதாக்கள், மகான்கள், ஷேகுமார்கள் வழங்க வச்சுட்டாங்க. ஆலமே ஆகிரா என்பது ஒன்று இருக்கு. அதோட பிரதிபலன் தான் துனியா. கனவுக்கும் நினைவுக்கும் என்ன வித்தியாசம் கேட்கும்? என்ன சொல்றாங்க? கனவு காணுகிறோம், முடிச்சோடனே கனவு காணா போயிடுது, அந்த நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே காணா போயிடுது. அதே மாதிரி துனியாவில் வாழக்கூடிய காலமெல்லாம் இதுவும் நினைவோட காலங்கள் தான். இதுவும் எல்லாம் என்ன செய்யும்? காணப்படும். நிரந்தரமா இருக்கக்கூடியது என்னங்க? ஆலமே ஆகிரா. நாம் அதை விளங்கினா தான் அதில் முன்னேற்ற பாதையில் போகணுங்கிற ஆசையே வரும். இப்போ வியாபாரம் பண்ணுறோம், இப்போ பிரைமரியிலேருந்து படித்து நம்ம என்ன செஞ்சோம்? டிகிரி படித்தோம், டிப்ளமா படித்தோம், டிகிரி படித்தோம், வேலை செய்கிறோம். அதே மாதிரி வியாபாரத்தில் ஆரம்பத்தில் வியாபாரம் தொழில்துறை ஆரம்பிக்கிறோம், டெவலப் பண்ணுங்கிற ஆசை மேய்ச்சி இருக்குது. அதற்காண்டி எல்லா விதமான செயல்பாடுகளும் செய்கிறோம், இன்னும் அதிகமாக லாபம் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி. அதே மாதிரி தரிக்கத்தில் நாம் என்ன செஞ்சுருக்கிறோம்? அப்படி யோசனை பண்ணி பாருங்க. இல்லை, எந்த இன்பத்தை நாம் அடையவில்லையோ அந்த பாக்கியம் வியாபாரத்தில் லாபம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு, அதிகமான டெவலப் பண்ணுங்கிற ஆசை வருது. படிப்பில் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், அடுத்த கிளாஸ் போகணும்னு ஆசை வருது. செகண்டரி படிச்ச பாடு டிப்ளமா படிக்கணும் ஆசை வருது. டிப்ளமாவில் வெற்றி அடைஞ்ச பாடு டிகிரி படிக்கணும் ஆசை வருது.
வேலை கிடைச்ச உடனே ப்ரமோஷனுக்கு ஆசை வருது. எல்லாத்துலேயும் துனியாவோட விஷயத்தை ஆசைப்படுகிறோம். அந்த தரிக்கத்துடைய அந்த போதனைகளை ஆசைப்படுவதே இல்லை. ஏன்னு கேட்டால் அந்த ஆசைப்படுவதா இருந்தால் அதோட இன்பம் நமக்கு தெரியும். இன்பத்தை அனுபவிக்காததினால் நாம் என்ன செய்கிறோம்? கவலை, துன்பம், துயரம் அதுலேயும் மூழ்கி கிடக்கிறோம். இது நம்முடைய பலகீனம் தான். அவர் தரிக்கத்துடைய பாடத்தை நான் விளங்கி நம்ம அமல் செய்யாத வரையிலும் நம்மளோட கல்வியில் அமைதி வராது. உடலுடைய ஆரோக்கியத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுகிறோம். வாக்கிங் போகிறோம், சத்தான ஆகாரங்கள் சாப்பிட்றோம், உடம்பு சரியில்லை உடனே டாக்டர்கிட்ட பார்க்குறோம், எல்லாம் செய்கிறோம். கல்வியுடைய நோய் என்று சொன்னால் என்னங்க? அசது, பொறாமை, வஞ்சகம், சூது, குரோதம், விரோதம், தற்பெருமை, அனானியத்து, அகங்காரம் எல்லாமே கல்வியுடைய நோய். அந்த நோய்க்கு என்ன பரிகாரம் செய்கிறோம்? நான் பேசுகிறோம், பிறருக்கு போதனை செய்கிறோம், நம்மளோட வாழ்க்கையில் அதை செயல்படுத்துகிறோமான்றது கேட்டால் இல்லை. என்ன காரணம் கேட்டால் அதை பிறருக்கு போதனை செய்வதற்கான தான் வழங்கியிருக்கிறோம். எதுவரையும் நாம் அந்த வாழ்க்கையை அனுஷ்டானம் செய்யவில்லையோ நீ செய்யக்கூடிய போதனை கொண்டு பிறருக்கு பிரயோஜனமே கிடைக்க. எதுவரையிலும் நாம் அந்த போதனை எப்படி நாம் வாழவில்லையோ அந்த வாழாத வாழ்க்கையை சொல்லும் பொழுது பிறருடைய கல்வியில் உட்காராது. ரசூலா என்ன சொன்னாங்க? எந்த ஒன்றை நான் அறிந்தேனோ அந்த அறிந்தபடி வாழக்கூடிய பாக்கியத்துக்குள்ள அல்லான்னு கேட்டான். ரசூலுல்லாஹி மஹப்பத் என்று சொல்கிறோம். ரசூலுல்லாஹி மஹப்பத் எப்படி வரும்? நம்ம தொழுகக்கூடிய தொழுகையில் மஹப்பத் வந்துருமான்னு கேட்டால் கிடையாது. இதெல்லாமே நான் வழங்கக்கூடிய விஷயங்கள். ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதார்கள், வாழ்க்கையில் எப்படி அனுஷ்டானம் செய்தார்கள், பிறர்க்குள்ள எப்படி பழகினாங்க, பிறருக்கு எப்படி உதவி செஞ்சாங்க, பிறருடைய குற்றங்களை எப்படி மன்னித்தார்கள் என்பதெல்லாம் விளங்கி நாம் அதன்படி செயல்படும் போதுதான் ரசூலுல்லாஹி மஹப்பத் நமக்கு வரும். எப்படி உதவி செஞ்சாங்க, இது எல்லாமே நமக்கு வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கப்பட்ட பாடம் தான். இருந்தாலும் நாம் என்ன செய்கிறோம்? சடங்கு ரீதியான செயல். தகவீர் கட்டும்போது துணியா, பொது எடுக்கும்போது துணியா, சிந்தனைகள் நம்ம அதிலே மூழ்கி கிடக்கிறோம். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையுடைய நிலைகள் மாறி போச்சு. இப்போ 14 இரவு கல்லப்சி பள்ளிவாசல்ல பெரிய பயம் நடக்குது. பெரும்பாலான மக்கள் போவார்கள். அங்கே போய் என்ன செய்கிறாங்க? அங்கே செய்ய திக்கருடைய பறக்காத்துகள் கிடைக்கும். அதை நம்ம திருமணம் ஆயிரம் சொல்லும்போது அந்த பறக்காத்து கிடைக்கும். நாம் இங்கே வந்திருக்கிறோம் ஷேகுடைய மஜ்லிஸுக்கு. இங்கே அல்லாஹ் கிடைப்பான். அங்கே என்ன கிடைக்கும்? பறக்காத்துகள் கிடைக்கும், சவாபு கிடைக்கும். இங்கே என்ன கிடைக்கும்? அல்லாஹ் கிடைப்பான். அதற்காக அந்த விளங்கணும். நாம் அலட்சியப்படுத்துவதை கொண்டு எந்த பாக்கியமும் கிடைக்காது. எந்த ஒன்றை நாம் அதிகமாக அறிந்து அடையணுங்கிற ஆசை இருக்கோ அந்த ஆசைக்குரிய பலன் நிச்சயம் நமக்கு கிடைக்கும். தரிக்கத் என்று சொன்னால் புழங்குவது. எல்லாரும் அறிஞ்சிட்டோம், அல்ல நம்மோடு இருக்கான்னு விளங்கி போச்சு. எந்த அளவுக்கு புழங்குறோம்? அந்த புழங்கத்துக்கு என்ன வேணுங்க? நமக்கு முந்தைய ஆசை வேணும். வாழக்கூடிய காலமெல்லாம் சந்தோஷமாக வாழணும், நிம்மதியாக வாழணும், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு வாழணும், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறாங்க விளங்கி வாழணும், அவனை கொண்டு வாழணும், அவனிலே வாழணுங்கிற ஆசை நமக்கு வராத வரையிலும் நாம் தரிக்கத்தில் முன்னேறவும் முடியாது. இப்போ ஃபார்மாலிட்டி, அதாவது வந்து 14 இரவு 50 பறக்கிறது கிடைக்கும். இந்த பறக்கத்துக்காக நம்ம செய்யக்கூடிய மஜ்லிஸுக்கு வரணுங்கிற அவசியமே இல்லை. அது பள்ளிவாசல்லே கிடைக்கும். இங்கே வரக்கூடிய நோக்கம் என்னங்க? அல்லாஹ் கிடைக்கணும். அந்த நீயத்தோடு வரக்கூடியவர்கள் தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். உதாரணமாக இப்போ செண்டு போடுறோம். ஒரு ஆள் செண்டு போட்டால் செண்டு வாசம் பூரா எல்லாத்துக்கும் வருது. செண்டு நான் தான் போட்டிருக்கேன், ஆனால் வாடகை எல்லாத்துக்கும் ஏன் வருது? அதோடைய வாசத்துடைய பிரதிபலிப்பு. அந்த நமக்கு எல்லாம் கிடைக்கணுங்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய காற்றுல கலக்கக்கூடிய அந்த பாக்கியம் நம்ம எல்லாத்துக்கும் வாசம் அடிக்குது. செல்வனுடைய வரக்காத்துல என்ன கிடைக்கும் நமக்கு? அவங்க செல்லக்கூடிய அல்லாஹ் அதுக்குடைய வரக்காத்துக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கும். இதை விளங்கினா தான் நமக்கு ஆசை வரும். இந்த ஆசைப்படி வழங்கினா தான் நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். பைதானே சேகல்னு சொல்றாங்க. பைதான சேகல்னா என்னங்க? சேகோட அருளை கொண்டு கல்வியில் அல்லாவுடைய சிந்தனைகள் மயக்கிறது தான் பைதானே சேகல். துனியாவு கிடைக்கிறது என்பது மிகமிச்சமான அல்லாஹ் நமக்கு நிர்ணயப்பட்ட துணியை நிச்சயமா கொடுப்பான். இல்மை தேடி சைனா சென்றாலும் சைனா சென்று இல்மை தேடுங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இல்மை என்பது நமக்கு இருந்த இடத்துல கிடைக்குது, நாம் தேடி போவேன். அந்த காலத்துல மகான்கள்லாம் இல்மை தேடி அடைந்தார்கள். சேகு வேணும்னு ஒரு ஊராக அலைஞ்சாங்க. நம்ம என்ன எங்கே அலைஞ்சோம்? இருக்கிற இடம் தேடி சேகு வர்றார்கள், இருக்கிற இடம் தேடி சேகுடைய இல்மு கிடைக்குது, நமக்கு இல்மு திணிக்கப்படுது. அப்படியும் நாம் அலட்சியம் செய்கிறோம். இது உயர்வு நமக்கு கிடைக்க கல்வியில் உயர்வு கிடைக்க மாட்டேது. ஏன் கேட்டால் நம்ம துனியாவுடைய மோகத்திலே மூழ்கி கிடக்கிறோம்.
மோகம்னு சொல்ல முடியாது, நிர்பந்தப்படுத்தி இருக்கிறோம். துனியாவுடைய வாழ்க்கையுடைய நிர்பந்தத்திலே நாம் மூழ்கி கிடக்கிறோம். அதை விட்டு மீளவும் முடியல. ஒன்று போனால் சிந்தனைகளே மூழ்கி கிடக்கிறதுனால அல்லா பக்கம் போகக்கூடிய அந்த நிலைகள் நம்ம கல்வியில் வரமாட்டேன். இது எல்லாமே நம்மளுடைய பலகீனம் தான். எந்த அளவுக்கு துனியாவை அடைய ஆசைப்படுகிறோமோ அந்த அளவுக்கு அல்லா ரசூலுடைய ஞானங்களை அறிந்து அதில் வாழணுங்கிற ஆசை நமக்கு மிகச்சாதான் நாம் இந்த மாதிரி மஜ்லிஸில் கலந்து கொண்டு அந்த அவுலியா நாதாக்களுடைய வாழ்க்கை முறை பின்பற்றி கல்வி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்து காண்பித்தார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் நம்ம கொடுப்பான். அது மாதிரி கொடுத்தால்தான் நமக்கு அல்லாஹ் ரசூலுடைய ஞானங்கள் கிடைக்கும். எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ, அல்லாஹ் சொல்றான் இல்லையா, மதிக்கக்கூடியவர்களை மதியுங்கள். சர்க்கார் அடிக்கடி சொல்லுவாங்க, அல்லாஹ்வை யாரையும் மதிக்க சொன்னாலும் அவர்கள் மதிக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாம் மதிக்கிறோம். எந்த அளவுல உடல் ரீதியாக மதிக்கிறோம், அதாவது வந்து ஹிதமத்து ரீதியாக மதிக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இல்மு ரீதியாக மதிக்கிறோமா? எந்த இல்முக்கு அவர்கள் பாடுபடுகிறார்கள், எந்த இல்முக்கு அவர்கள் தன்னுடைய அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள். அருமனாத்துடைய வாழ்க்கை முறையை பாருங்க, தன்னை பூரா அர்ப்பணித்துக் கொண்டார்கள். சாபாக உயிரையும் மாய்த்து கொண்டார்கள். எதற்காக? இந்த தீனுக்காக, இஸ்லாத்துக்காக, ஈமானுக்காக, நமக்காக. இந்த பாக்கியத்தை நாம் உணர்ந்தால்தான் இல்லை வெற்றி பெற முடியும் என்பதை அடிக்கடி ஞாபகப்படுத்துவதற்குள் நம்ம கல்வியில் ஒரு ஆசை வரும். நம்மளோட வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்க. கல்வியில் அமைதியோடு வாழ்கிறோமா, சந்தோஷமா வாழ்கிறோமா, நிம்மதியாக வாழ்கிறோமா, அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத்திலே நாம் இபாதத் செய்கிறோமா, தொழுகையில் நின்றா நம்ம கல்வியில் அல்லாஹ் பக்கம் சிந்தனை போகுதா என்பதெல்லாம் நாம் நினைத்து பார்த்து அதில் உள்ள பலகீனத்தை நாம் களைந்து அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத் நமக்கு வேணும் என்பதற்காக செய்யக்கூடிய செயலை கொண்டு அல்லாஹ் தஆலா நமக்கு தீர்வுகளை வெற்றியை கொடுப்பான் என்பதில் சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் படைத்த நோக்கம் நமக்கு வழங்கி போச்சு. எதற்காக பயத்தை செய்தோம், எதற்காக நாம் தரிக்கத்துக்கு வந்தோம், எதற்காக அல்லாஹ் தஆலா நம்மை பறக்க வைத்தான் என்பதெல்லாம் வழங்கினா தான் நமக்கு அதில் ஈடுபாடுகள் வரும். இன்ஷா அல்லாஹ் வாழக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத்தை அடைவதற்காக ஷேக் மார்கசூலுடைய போதனையை கொண்டு ஜிஸ்மை கல்வி ரூஹை நூறாக ஆக்கி அந்த நூலோடு வாழக்கூடியவராக அல்லாஹ் நம்ம அனைவரும் ஆக்கிருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. صلي على سيدنا محمد وعلى آل محمد وبارك. لا إله إلا الله محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم. சர்வகோடி சிறுத்தைகளின் சகல தேவைகளையும் பூர்த்தி செய்வீராக. அல்லாஹு தஆலாவை தவிர யாரும் இல்லை. அல்லாஹ்வுடைய மாபத் வல்லுல் சர்க்காருடைய தவஜ்ஜத். அல்லாஹ் அந்த மஜ்லிஸ்ல ஒன்று கூட்டினா அல்லாஹ்வுக்கு லாக் லாக் ஷுக்கூர் செய்யணும். அதுதான் தரிக்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கணும். எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருந்தால் நம்ம தரிக்கத்தில் முன்னேற முடியுமா? சர்வ கோடி தேவைகளிலும் அவன் இருந்து நம்மளோட தேவையை போய் சேர்றான். இதுதான் ஃபண்டமெண்டலான ஒரு தரிக்கத்துடைய பாடம். இது ரஃபீக் சொல்றாரு, அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் எல்லாரும் சொல்றோம். தேவை பூர்த்தி செய்யக்கூடிய அல்லாஹ் கூட இருக்கிறாங்க, இந்த உணர்வோட பார்க்குறோமா? அதான் நமக்கு வேணும். அதான் தரிக்கத்துடைய முன்னேற்றம். சொல்லுங்க பிஸ்மில்லாஹ். எஜமான் சொல்ற மாதிரி இன்னைக்கு ஹபீப் சஜாதாவும் எஜமான் சொன்னது முழுக்க முழுக்க எனக்கு தான். நான் அங்க உட்காந்து நான் பார்த்தேன். என்னை சார்ந்துதான், அதாவது எனக்காக தான் சர்க்கார் வந்து சொல்ல வைக்கிறாங்க, நிலை மாறுறதுக்காக. இப்ப சொன்னாங்கல்ல, ஒவ்வொரு வஸ்துகளையும் அல்லாஹுதான் கூட இருந்து தேவையை பூர்த்தி செய்யறான் அப்படிங்கிற உணர்வு வருதான்னு கேட்கிறாங்க. சர்க்கார் கேட்கக்கூடிய கேள்வி, இப்ப சொன்னாங்கல்ல, கஃபூர் மஸ்ஜிதுக்கு போறோம், நன்மை ஜஸா கிடைக்கும், ஜிக்ர் செய்வோம், தொழுவோம், பயான் கேட்போம், இன்னும் என்னென்ன இருக்கோ அவராதுகள் ஓதுனா ஜஸா நன்மை கிடைக்கும். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறாங்கிற உணர்வு ஷேக் மஜ்லிஸ்ல தான் கிடைக்கும். அதனாலதான் எஜமான் இங்க நம்ம வர சொல்றாங்க. பீர்கா தீத் அமாரா ஈதுமாங்க. நாளைக்கு நம்மளுக்கு பெருநாள். ஷேக என்னைக்கு ஒரு முரீது ஒருத்தவன் பாக்குறானா அன்னைக்கு அவனுக்கு பெருநாள் தான். ஷேக பார்க்க பார்க்க அவனுக்கு பெருநாள். என்ன பெருநாள் தான் என்னங்க? சாப்பிடுறது, வட்டலப்ப சாப்பிடுறது, ஜாலர் பரோட்டா சாப்பிடுறதா? இல்ல, மனசுல ஒரு சந்தோஷம் வருது பாத்தீங்களா, அதான் பெருநாள். நம்ம அதாவது பிள்ளை குட்டிகளோட சந்தோஷமாக சொந்த பந்தங்களோட இருக்கும்ல, அதான் பெருநாள். அது ஷேகிட்ட கிடைக்கும். ஏன்னா ஷேகு என்ன பண்ணுவாங்க, நம்ம கல்புல உள்ள அந்த கசடுகள் இருக்கு பாத்தீங்களா, கருப்பு என்னென்னமோ இருக்கும் நம்ம கல்புல, அது நம்மளுக்கு தான் வெளிச்சம். இதுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுக்க வேணாம், நம்மளை ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரியும். நம்மளோட வெயிட், ஹைட்டு எல்லாமே நம்மளை பத்தி நம்மளுக்கே தெரியும். அதை கிளியர் பண்ணக்கூடியவங்க ஷேகு தான். அந்த ஹக்கீம் இருக்காங்கல்ல, அந்த டாக்டர், அது ஷேகு தான். அந்த ஷேகிட்ட தான் அந்த தவஜ் படி, நசர் படி நம்மளை ஒவ்வொரு விஷயமாக மாத்துவாங்க. இன்னைக்கு புனிதமான இரவு, புனிதமான நாள்ல, அரஃபாத்துடைய நாள்ல, அரஃபாண்டா சர்க்கார் என்னன்னு கேட்பாங்க. அரஃபா அரிதல்னு சொல்லுவாங்க. அரஃபாண்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சந்திச்ச நாள்.
சர்க்கார் சொல்லுவாங்க அறிதல். என்ன தெரிஞ்சாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஹக்க பார்த்தாங்களாம். அது முதல்ல. அதே மாதிரி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஹக்க தரிசிச்சாங்களாம். அந்த தரிசிச்ச அறிதல்ங்கிறாங்கல்ல, அந்த அறிதலுக்கு தான் இன்னைக்கு ஷேக் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அந்த அறிதல் யார் கூட இருக்கிறா? அல்லாஹ் மாக், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். சும்மா நாவாலே நான் சொல்லிக்கிட்டு என்னையும் சேர்த்தான் சொல்றேன், சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். எப்ப இது அல்லாஹ்னு கேட்பாங்க சர்க்கார்? எப்போ உட்கார கல்பு உள்ள? இதை உட்கார்றதுக்கு தான் பாடுபடுறாங்க ஷேக் நாயகம். ஒவ்வொரு முரீதியும் கூப்பிட்டு கல்புல அல்லாஹ் தான் நீலா நடக்கிறோம், பூமியில நடக்கிறோம், பூமியில வஸ்துகள்ல சதா நடந்து போயிட்டு இருக்கோம், வாகனத்துல போறோம், பிசினஸ்ல பாக்குறோம், மனிதர்களை பாக்குறோம், மனைவி பிள்ளைகள்ல பாக்குறோம். எதை தரிசிச்சோம்? எங்க ஹக்க தரிசிச்சோம்? அல்லாஹ் ஃபைனமாத்து வல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லான்னு சொல்றான். எந்த அந்த திருமுகத்தை நம்ம பார்த்தோம்? அல்லாஹ் வர்றேன் கூட வர்றேன், முசாஃபிர் வந்தேன், நோயாளியா நான் வந்தேன். நாளைக்கு கேட்பானா ஒவ்வொரு வஸ்துகளையும். மனைவியை பார்த்து இந்த கணவன் பேரை சொல்லி கேட்பானா, இந்த வஸ்து இந்த கணவன் பேரை சொல்லி நான் வந்தேன்னு பாத்தியான்னு கேட்பானா. அப்ப எல்லாரும் கூடயும் அவன் தான் இருக்கிறான். அது எப்படி இருக்கிறாங்கன்னு அந்த அந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அது ஷேக்குடைய பாதத்துல தான் கிடைக்கும். அவங்க தான் அதை சொல்லி கொடுப்பாங்க. ஈஸியா அவனை நீ என்னாண்டு தாலீம் கத்துக்கிட்டாலும் அது விளங்காது. ஷேக்குடைய நசர் தான், அந்த நசர்ல தான் அந்த உங்களுடைய அந்த உள்ள கல்புல வைப்பாங்க ஒவ்வொரு விஷயமும். என்ன சர்க்கார் சொல்லுவாங்க, இல்ல உள்ள மகரிப் கேட்கும் போது கூட அங்க சொன்னாங்க, ஹஜ் பெருநாள் தியாக திருநாள். நாகூரன் இப்ப பாடுறாரு, இல்ல ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கடையில உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தேன், ஹஜ் பெருநாள் தியாக திருநாள் அப்படின்னு. என்ன தியாக திருநாள்? என்ன தியாகம் செஞ்சாங்க? என்ன இப்ராஹிம் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை என்ன தியாகம் செஞ்சாங்க? ஏன் அல்லாஹ் அந்த கனவை உண்டாக்குனா? ரீசன் என்ன? சும்மாவது அல்லாஹ் உண்டாக்குவானா? இதே மாதிரி பலியிட கொடுங்க, உங்க கனவுல 3 தடவை வர்றாங்க, போங்க போய் பலியிட கொடுங்க. எதுக்கு பலியிட கொடுத்தான்? சர்க்கார் இதை சொல்லி காட்டுறாங்க. சொல்லி காட்டி ஒவ்வொரு முரீதுகளுக்கும் எச்சரிக்கை விடுத்துறாங்க. நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு பேர்லயும் குர்பான் கொடுக்குறோம். அதாவது அந்த குர்பான் எதுக்கு கொடுக்குறாங்க? அப்ப அதாவது இப்ராஹிம் நபி அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சிறு வயசுல இருக்கிறாங்க, பிறந்திருக்காங்க. அப்ப அல்லாஹ்ட்ட இருந்து அங்க வஹி வருது, அசரீர் செய்தி வருது, நீங்க தீனை போய் வெளியில போய் பரப்ப போங்க. அப்ப சொன்ன மாத்திரத்துல நம்மளாம் என்ன பண்ணுவோம்? சர்க்கார் ஒண்ணு சொல்லிட்டா நேரா வீட்டுக்கு போயிட்டு சர்க்கார் பொட்டியெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன், அதெல்லாம் செஞ்சுட்டு வந்துடுறேன், வந்த பிறகு உங்களோட கூட வரேன் சர்க்கார், அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனா இப்ராஹிம் நபி சொன்ன மாத்திரத்துல, அந்த செய்தி கிடைச்ச மாத்திரத்துல அப்படியே நடக்க ஆரம்பிச்சாங்களாம். வனாந்திர காடு, அம்மையாரும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் அங்க அமர்ந்திருக்காங்க. அப்ப அம்மையார் கூப்பிடுறாங்களாம், எங்க போறீங்க? நீங்க பாட்டு போயிட்டு இருக்கீங்க, நாங்க 2 பேர் தான் இருக்கோம். காதலியே உழுவுலையா, போயிட்டே இருக்கிறாங்களாம். அல்லாஹ் உங்களை போக சொன்னானான்னு கேட்கறாங்களாம் ஒரு கேள்வி. ஆம், அல்லாஹ் என்ன போக சொன்னா. அப்படி நீங்க போனா அல்லாஹ் எங்களை பார்த்துக்குவோம், நீங்க போயிட்டு வாங்கட்டாங்க. அவங்க போனாங்களாம். பல வருடங்கள் கழித்து திரும்பி வர்றாங்களாம். வந்த பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து பாலகனா ஒரு வயது அடைகிறாங்களாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்த அந்த சிந்தனைய இப்ராஹிம் நபி கல்புல கொண்டு வராங்களாம். ஆகா, என்ன மாதிரி அல்லாஹ் வளர்த்துருக்கான், அந்த மாதிரிதான் கொண்டு வராங்க. கொண்டு கல்புல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துல உள்ள வச்சுட்டாங்களா லேசா. அது அல்லாஹ்க்கு பிடிக்காம போயிடுச்சு. அப்பதான் கனவு கொண்டு வரான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம நீங்க பலியிட கொடுங்க. என்ன அவங்களுக்கு ஏன்னே தெரியலையா அந்த கனவு எதுக்கு வந்தது. அப்ப இந்த சம்பவம்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படும் போது அல்லாஹ் அவங்கள அந்த கத்தியால் அவங்கள அறுக்க போகும் பொழுது அசரீரி செய்தி வந்துச்சு. ஏன் அல்லாஹ் இந்த சிந்தனை, ஏன் இந்த தியாகம்? என்ன இல்லாத இடத்துல அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சீங்கல்ல, அதனாலதான் இதை கொடுத்தேன். அங்கேயே தௌபா செஞ்சாங்களாம். தௌபா செய்யும் பொழுது அந்த வாழை என்ன பண்றாங்க, மலையில அந்த வெட்டும் போது அது வெட்டுல வாழை மலையில போடுறாங்க, வெட்டுதான். அப்பதான் இந்த தியாகம், இந்த ஆடுங்கிற குர்பானி ஒண்ணு வருது. அப்ப என்ன சர்க்கார் இது சூட்சமா என்ன சொல்றாங்க, நீ ஒரு வஸ்து மேல ஆசை வை, அல்லாஹ்வை கொண்டு ஆசை வை. நீ ஆசை வச்சா நான் தூக்கிடுவேங்கிறாங்க. இப்ராஹிம் நபிக்கு உடனே ஆக்ஷன் எடுத்தான் அல்லாஹ். என்ற நபி, முர்சலான நபி, அந்த நபிக்கு அல்லாஹ் உடனே ஆக்ஷன் எடுத்தான். நம்ம போன்ற பாவிகள் எடுப்பான், கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா இன்னும் நம்ம விளங்கவே இல்லை. அதனால ஆசை வைங்க, புள்ள குட்டி சொத்து பத்து எல்லாமே ஆசை வைங்க, ஹக்க விட்டுட்டு வச்சா அதை தூக்கிடுவேங்கிறான். எப்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சர்க்கார் இதை எச்சரிச்சு சொல்றாங்க, எப்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பலியிட கொடுக்குறாங்களோ அதே மாதிரி உங்களுடைய சொத்து, உங்களுடைய சுகம், உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய மனைவி, எவ்வளவு விஷயம் எல்லாம் எடுக்கிறான். எது மேல நீங்க ஆசை முகப்பத் என்னை விட்டுட்டு வைக்கிறீங்களோ அதை நான் தூக்குவேங்கிறான். அப்ப இதுல இருந்து சர்க்கார் இந்த தியாக திருநாள்ல எச்சரிக்கிறது என்ன, எதை வச்சாலும் ஹக்க கூட கல்புல வைங்க. இப்ப சொன்னாங்கல்ல, சர்வகோடி சிருஷ்டிகளின் சகல தேவை. நம்ம கண்ணாடியை கொண்டு நம்ம பார்க்கிறோம், தொப்பியை கொண்டு போடுறோம்,
யாரு இருக்கிறா? யாரு மௌஜூதியத்? யாரு? எல்லாம் சொல்றான் அல்லாதான் கொண்டு கொண்டு சர்க்கார் தொப்பியை கொண்டு கண்ணாடியை கொண்டு தண்ணியை கொண்டு எவ்வளவு கொல்ல கொல்ல குறைமாங்க. அவனே தான் முத்தஜல்லியா இருக்கானா ஒவ்வொரு வஸ்துகள்லையும். அதை நம்ம பார்க்க இன்னும் தெரியல. தெரியாததுக்கு ஷேக்குடைய பாதத்துல நிச்சயமாக அவங்களுடைய பாதத்துல இருந்தா அதை அல்லாஹ் நம்மளுக்கு கொடுப்பான் கொடுப்பான் கொடுப்பான். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஈத் முபாரக். اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه محبوب سبحانه معشوق الرحمن الجليل نوراني نور العين من كتب من جانب حي الزكاة الجيلان حدث الله سبحانه. நம்மளை அல்லாஹு தஆலா இந்த இரவு இங்கு கூடியிருந்து அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்காக தௌஃபீக் செஞ்சானே. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்காக. அப்ப சர்க்கார் சொன்னாங்க, துனியா துனியா என்பது என்ன முதல்ல தெரிஞ்சுக்கணும். அல்லாவை மறந்து ஒரு செயல் செய்யும் போது தான் துனியா. அப்ப நீங்க சம்பாதிக்கணும் அல்லாவை கொண்டு செஞ்சா துனியா கட்டு. அது முதல்ல தெரியும். துனியா எந்த ஒரு வஸ்துகள் தேரா மேரா நிஸ்பத்து தேரா கூவத்துமான். மேரா நிஸ்பத்து துருவமோடுது. மேரா நிஸ்பத்து தேரா கூவத்து. அவன் தான் கூவத்து. அவன் இல்லாம ஒரு செயல் செய்யாது. அதே மாதிரி ஒவ்வொரு செயலையும் ஹக்குடைய கூவத்தை அனுசரித்து நம்ம பார்க்கும்போது தான் இருக்கிறோம். அப்ப சர்க்கார் செய்யறாங்க, உது செய்யறாங்க. எதுக்கு உது செய்யும் போது தட்டையில சாப்பிட்றாங்க? எதுக்கு போய் அங்க போய் தட்டையில நம்ம குடிக்கிறோம்? முதல்ல தெரியுது. அவங்க சுகூது பண்றாங்க. ஹக்கை கொண்டு ஹக்கை பார்க்கும் பொழுது அது மாமருந்து ஆகிறது. அதை நம்ம குடிக்கும் பொழுது அந்த ஹக்கு நம்மளோட பிரதிபலிக்குது. அதே மாதிரி பார்வை நஜர் கொண்டு இப்ப எல்லா இடத்துலயும் போய் பார்த்தோம்னா அவளை இல்மு கிடைக்கும். இஸ்கு முகபத்து அல்லாவுடைய அந்த அஸ்ரார்களை விளங்காது. அப்ப மோலா பார்க்கும்போது இவங்க பார்க்கும்போது மாலுமேல் மௌஜூதை வேடிக்கைப்பார், மாலுமேல் மௌஜூதை வேடிக்கைப்பார், ஹக்கை கொண்டு பாருங்கிறாங்க. இப்ப பறக்கையெல்லாம் தம்மாக்கி பார்த்திட வேண்டும். அது பதுங்கியுள்ள எஜமானை நோக்கிட வேண்டும். இப்ப எஜமான் என்ன செய்யறாங்க? பறக்கையெல்லாம் எல்லாம் ஒவ்வொரு வஸ்து கூட பறக்கையெல்லாம் ஜம்மாக்கிறாங்க. ஜம்மாக்கி உஜூதுல சேகுதான் இருக்கிறாங்க, பாக்குறாங்க. பார்க்கும் பொழுது ஜம்மாக்கி பார்த்திட வேண்டும். அதை பதுங்கி உள்ள எஜமான நோக்கணும், ஹக்கை நோக்கிட வேண்டும். ஹக்கை நோக்கும்போது என்ன செய்யறாங்க? அவங்களும் ஹக்கை கொண்டு தான் ஹக்கை பார்க்கணும். அந்த ஒரு பார்வை தான் இங்க கிடைக்குது, ஒன்றும் இல்லை. அதான் சூபிகளின் கால்மண்ணை சுருமா சொல்லுவாங்க. என் பையனும் சொல்லணும், ஏன் பாடுற பாட்டுல உங்களுக்கு விளங்காது. நீ அத்தாவோட பார்க்கிற பாட்டு தெரியாது. நான் பாடும் பொழுது யாரை பத்தி பாடுறோன்னா அவங்க ரூப ஆஜராகும். புரியுங்களா? அது எஜமானுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. என் மோனலாம் பாடாதீங்க கந்திருஷ்டி பண்ற. கந்திருஷ்டி என்ன? கந்திருஷ்டி பட்டால் என்ன? நஜரை கொண்டு போனீங்களா? அப்புறம் சௌபிகளின் கால்மண்ணை சுருமாவால் தீட்டிக்கொள் ஞானியர்கள் தரிசனத்தில் சர்க்கார் எழுதி கொடுத்தாங்க. ஆண்டவனை அடைஞ்சு கொண்டு திருத்தி கொடுத்தாங்க. சர்க்காரு துபாயில வரும்பொழுது ஹிஜர் முகமது தர்பார்ல அந்த பாட்டை பாடும் பொழுது ஒரு 2 மணி நேரம் திருத்தி கொடுத்தாங்க. அதே போன வாரம் சனிக்கிழமை போன வாரம் இதே சூஃபிகளின் கால்மண்ணை தான் சர்க்கார் லால்பட்ட தர்பார்ல நான் பாடினேன். அப்ப பாடும் பொழுது சர்க்கார் அதை கவனிச்சிருந்தாங்க. நம்மளுடைய அக்கீதா. புரியுங்களா? அப்ப அப்துல்லா செஞ்சாலும் நம்ம கவனிச்சேன். அதே பாட்டு அடுத்த வாரம் முடியறதுக்குள்ள இங்க வந்து பாடுறோம். புரியுங்களா? அது யாரு வச்சது? நான் புறப்புறத்து இல்லை, திடீர்னு பையன் வந்தான் ஜியாரத்து. முதல்ல எந்த ஊருக்கு போனாலும் அவுலியாக்கள் ஜியாரத்து பண்ணி தான் வருவேன். அப்ப இன்னைக்கு ஹபீப் நூக்கு போன ஜியாரத்து பண்ணேன். ஜியாரத்து பண்ணும்போது அங்கேயும் திக்ர் செய்ய முடியாது. பாத்தியாதான் நமக்கு தெரியாது. அந்த சர்க்காருடைய திக்ர் சொல்லிவிட்டு சலாம் வைத்து படிச்சுட்டு வந்தா தான் நம்ம கல்புக்கு சுக்குனம் கிடைக்கும். அதே மாதிரி போன 3 வாரம் நீலவழின்னு ஒரு தர்கா, அங்க போனேன். பஜூர்ல போயிட்டு அங்க நிறைய கூட்டம் அடிச்சுட்டு வாரம் வைகின்றாங்க. அங்கேயும் பாட்டு தான். பாட்டு போது என்ன அல்லாவுடைய அந்த ருதுனி, அதனுடைய பார்வை இஸ்டி முகபத்தால கல்வி தெளிக்கும். அது இங்க யாரா இருக்கிற சில பேர் மோலா இருக்காங்க. இவங்க அவங்க பேர் ரியாஸ் மோலாவுக்கு தெரியும். அகக்கண்ணை யாருக்கு ஓப்பன் ஆகுதோ அவங்க யாரு இருக்கான்னு அவங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. ஏதோ பாடிட்டு போறாரு. அதே மாதிரி சூபிகளின் கால்மண்ணை சுருமாவால் தீட்டிக்கொள் ஞானியர்கள் தரிசனத்தில் ஆண்டவனை அடைந்து கொள்ளும். சூபிகளின் கால்மண்ணை சுருமாவால் தீட்டிக்கொள் ஞானியர்கள்
தரிசனத்தில் ஆண்டவனை அடைந்து கொள் சொன்னார்கள் கௌது நாயகம். அறிவுரை சொன்னார்கள் எங்கள் பைஜிச நாயகம், எங்கள் கலீஃபாமார்கள் நாயகம். சூஃபிகளின் கால் மண்ணை சுருமாவால் தீட்டி கதம்பு சீரம் பத்தியா, சூஃபிகளின் கால் மண்ணை கதம்பு சீரம் அதுதான் சொல்றது. சூஃபிகளின் கால் மண்ணை சுருமாவால் தீட்டிக்கொள், ஞானியர்கள் தரிசனத்தில் ஆண்டவனை அடைந்து கொள். அழியாத இருப்பவனாம் அல்லாவை துணையாக்கி, அவன் வந்து குடியேற உள்ளத்தின் கரை நீக்கி. நபிநாதன் நன்னறிகள் நடந்தே நீ உயிரார்க்கு, பெருமானார் பேரின்பே பேரின்னும் என்னார்க்கு சொன்னார்கள் கௌத நாயகம். அறிவுரை சொன்னார்கள் எங்கள் பைஜிச நாயகம், எங்கள் கலீஃபாமார் நாயகம். பிறர் பார்த்து பாராட்ட, அப்பதான் சொல்லுவாங்க, பிறர் பார்த்து பாராட்டு. பிறர் பார்த்து பாராட்ட பேரிரை நீ வணங்காதே, நீ இன்னும் திருந்தாமல் அடுத்தவரை திருத்தாதே. விதி என்ற மூலையிலே தொழில் இன்றி உறங்காதே, பணத்தை நீ பைக்குள் வை மெய்க்குள்ளே வைக்காதே. சொன்னார்கள் கௌது நாயகம், அறிவுரை சொன்னார்கள் எங்கள் பைஜிச நாயகம், எங்கள் மதனிச நாயகம், எங்கள் கலீஃபாமார் நாயகம். தூயோனின் தொடர்புக்கு தோன்றியது உனது உடலாலே, துன்பத்தை எல்லாம் வாங்குகின்றாய் நீ நரகை நாடுகின்றாய். எல்லாமே உனக்காக நீ மட்டும் எனக்காக, நீ மட்டும் எனக்காக. அப்ப எப்படி பாக்கணும்? எல்லாமே உனக்காக நீ மட்டும் இறைக்காக, இறையோனின் காதலராய் இருப்பவரே நீ வாழ்க. இறையோனின் காதலராய் இருப்பவரே நீ வாழ்க. அதே மாதிரி இறையோனின் காதலர் யாரு? மதுனிஷா கலீஃபாமார்கள் தான். அப்ப போகும்போது அவங்க என்ன செய்யறாங்க? உங்களை என்ன பாக்குறாங்க? சர்க்காரை வச்சு பாக்குறாங்க. உங்களையும் உங்களை அதமாக்கி மோஜூதர் ஹாக்கி தரிசனம் பண்றாங்க. அந்த இல்மு இங்கதான் கிடைக்குது. அதே மாதிரி அல்லாஹ் மேலும் உங்களுக்கு தௌஃபீக் செய்வது அல்லாஹ் தஆலா. இந்த பெருநாள் ஒரு தியாக பெருநாள். தியாக பெருநாள் தான் நம்ம இப்ப தியாகம் பண்ற முடியா? நப்ச மைஹும் பீர் பீரே நூரே முஸ்தபா, முஸ்தபா நூரே ஹுதாங்க. மேஹும் பீர் பீரே நூரே முஸ்தபா, முஸ்தபே நூரே ஹுதா. நான் இல்ல, பீர் தான். பீர்ல யாரு? நூறு தான். நூரே முஸ்தபா தான். முஸ்தபா நூரே ஹுதா. அதனுடைய சஜீதுடைய மருத்துவா தான் இந்த பக்ரீத் பிறந்தார். இன்ஷாஅல்லாஹ் அல்லாஹ் தஆலா அனுபவிவான். Bismillahirrahmanirrahim. Alhamdulillahil alamin. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammad barik alaihi. Allahumma inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabiy ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammad barik. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala. Alhamdulillah. முதல்ல எல்லாருக்கும் ஈத் முபாரக். இப்படிலாம் அமையும்னு யாரும் நினைக்கல. எப்போதும் போல உள்ள தாலீம் மஜ்லிஸ்ல கொஞ்சம் கூட்டம், கொஞ்சம் அதிகமா ஆட்கள் வருவாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா அல்லாஹ் தஆலா அந்த மஜ்லிஸை அவனே நடத்திக்கிட்டு போறான். இப்ப எதிர்பார்க்கல எல்லாம் வருவான்னு, இன்னதெல்லாம் பேசுவாங்க. ஆனா 3 வாரமா யாரு வருவீங்க யாரு வந்திருக்கீங்கன்னு தெரியாது. 3 வாரமா நம்ம எஹ்சானுடைய பாடத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நல்லா கண்டினியூஸா வரவங்களுக்கு தெரியும் எஹ்சான்னா ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயத்துக்கு, இஸ்லாம் ஈமான், அது ஹதீஸ் ஜிப்ரீல் சொல்லும் பொழுது 2 விஷயம். இஸ்லாம்னா என்ன? ஒப்புக்கொள்வது, வழிபடுவது, முடிஞ்சு. அதுல எந்த இதை பத்தியும் சிந்திக்க தேவையில்லை. ஒத்துக்கிட்டீங்க, எதை அல்லாஹ் ஒத்துக்கிட்டீங்க, ரசூலை திருத்தூதர் ஒத்துக்கிட்டீங்க, அவ்வளவுதான். திருத்தூதருக்கு அர்த்தமும் தெரியாது, அல்லாஹ்வுக்கு அர்த்தமும் தெரியாது, ஒப்புக்கொண்டு. ஈமான்னா என்ன? 7 விஷயங்களை ஒப்புக்கொள்றது, அதை மறுக்காமல் ஒப்புக்கொள்றது. அப்பவும் தஸ்தீக் பின் கல்பு கிடையாது. எப்போ எஹ்சான் வருதோ அந்த பாக்கியத்தை அல்லாஹு தாலா பிரத்யேகமாக முஸ்லிம்களுக்கு, மோமீன்களுக்கு தான் கொடுத்திருக்கிறான்.
அது அல்ஹம்துலில்லாஹ், அது பெரிய விஷயம். நான் சொல்றது உம்மத்தே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த ஹதீஸே வந்திருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈமானை விட அடுத்த படி அப்படின்னு சொன்னா அதை விட இது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்லை. அதுலயே ரிஃபைன்மெண்ட் எது ஏஹ்சான், அந்த விஷயத்தை பத்தி தான் 3 வாரமா பேசிக்கிட்டு இருக்கோம். அதான் ஏஹ்சான்னா பார்ப்பது, பார்க்கப்படுவது அப்படின்னு ஈஸியா சொல்லிவிடலாம். அதுக்குள்ளதான் இந்த லாயிலா கலிமாவே ஒழிஞ்சிருக்கு. அதாவது அப்படியே அதுல பொக்கிஷமே அதுக்குள்ளதான் இருக்குது. சர்க்கார் சொன்னதும், மலேசியா சர்க்கார் சொன்னதும் என்ன, எல்லாமே சொல்றோம். யாருக்காக வேண்டி சொல்றோம்? தாலீம் எப்படி பேசுனா மற்றவங்களுக்கெல்லாம் சுவைக்கும்ங்கிறத விளங்கி அது பிரகாரம் வெரைட்டி இன்னைக்கு இதை சொல்லுவோம், நாளைக்கு அதை சொல்லுவோம்னு சொல்லிக்கிட்டு போறது இருக்குதே, அது ஒரு ஃபன். ஹஜ்ரத் பார்கள் என்ன இப்படியே வருவாங்க, இன்னைக்கு இந்த டாபிக், நாளைக்கு இந்த டாபிக், அப்பதான் கூட்டம் சேரும். இப்ப இங்க கூட்டம் சேரணுமா அல்லது நம்மளுடைய கல்ப ஹயாத் ஆகணுமா? கல்ப ஹயாத் ஆகுறதுன்னா என்ன அர்த்தம்? இப்ப பெருநாள் இருக்கும்போது கல்ப ஹயாத் ஆகும், வெளியே போன பிறகு எல்லாம் திருப்பி பேக் டு நார்மல். அந்த மாதிரி இல்லாமல் யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, நம்மளுடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் எங்க மேல இருக்கோ கீழே இருக்குதோ, நம்மளுடைய நோய் இருக்கோ இல்லையோ, இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை பிணைஞ்சு எதா இருக்கும்? வாழ்க்கையில உறவுகள் சம்பந்தப்பட்டிருக்கும், பணம் சம்பந்தப்பட்டிருக்கும், வேற ஸ்டேட்டஸ் சம்பந்தப்பட்டிருக்கும், துணியாட விஷயங்கள். கரெக்டு தானே? இதை தவிர ஒண்ணு கிடையாது. இதெல்லாம் எல்லா மனிதர்களுக்கும் என்ன அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள். அல்லாஹ் தஆலா எப்படி நாட்டப்படி இருக்கோ அதெல்லாம் நடக்குது. ஆனால் அல்லாஹு தாலா தான் இருக்கிறாங்கிற அந்த அனுபவம் இருக்குல்ல, அந்த லாயிலா கலிமாவுடைய போர்வையில அல்லது போர்வைன்னு சொல்றதா அந்த ஒளியில அந்த அல்லாஹ் தான் இருக்கிறான்னு வந்த பிறகு வெளியில நடக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் எதுவுமே பாதிக்காது. அல்லாஹு தாலா நம்ம கூட இருக்கிறான்னு அந்த உணர்வு இருந்தான். அதனாலதான் அல்ஹம்துலில்லாஹ் யாருமே அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதே இல்லை. காரணம், நான் சொல்றது விளங்குதா இல்லையா, பெருநாளைக்கு உள்ள மேட்சிங்கா உள்ள டாபிக்கா இல்லையேன்னு கூட நினைக்கலாம். என் பெருநாளைக்குன்னு ஒரு டாபிக்கா இருக்குது. இன்னைக்கு ஆடை இருக்கிறத பத்தி பேச போறோம். தியாக பெருநாளை வருஷம் கேட்கிறோம். அந்த தியாகங்கிற வார்த்தையும் நிறைய யூஸ் பண்றோம். அதுக்கு பிறகும் அந்த தியாகத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய இந்த லாயிலா கலிமா வழங்கல. 13 வயசுல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கனவு காணும் பொழுது தன் பிள்ளைய அறுக்கிற மாதிரி வரும்போது யாராவது ஒப்புக்கொள்வோமா? அந்த கத்தியை வைக்கும் பொழுது இவ்வளவு ஷார்ப்பா இருக்குது, வெட்டுனா கல்லே உடையுது, பாறையே தெரிக்குது. அல்லாஹ் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி எவ்வளவு வருஷத்துக்கு பிறகு அந்த குழந்தை பிறந்திருக்கு. சரித்திரத்தை ரொம்ப சுருக்கமா பேசியது எல்லாருக்கும் தெரியும். கழுத்துல வைக்கும் போது நியாயப்படி கத்தி என்ன செய்யணுமோ அதை ஏன் செய்யல, அது ஏன் செய்யலங்கிறது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ரெண்டாவது, இவங்களுக்கு அதை பத்தி என்ன இருக்குது? அல்லாஹ் சொல்லிட்டான், யாரா இருந்தாலும் அறுத்துட வேண்டியது. தான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்ற பிள்ளையை அறுக்கும் பொழுது அந்த தியாகத்துக்கு பின்னால் என்ன இருக்குது? அல்லாஹ் தான் எனக்கு வேணும், அல்லாஹ் தான் இருக்கிறான்ங்கிற அந்த உணர்வுல செஞ்சாங்கல்ல, அந்த தியாகம். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அந்த செஞ்ச தியாகம். இந்த தியாகத்துக்கு பின்னால தான் இப்ப எல்லாரும் தொழுது முடிச்சோம்னா ஆடை இருக்கிறது எல்லாம் போறோம்ல, அதெல்லாம் நமக்காக ஆக்சுவலா என்ன நடந்துச்சு? அது நடந்தது மட்டும் நமக்கு நடந்திருந்தா நம்ம எல்லாம் பிள்ளையெல்லாம் என்ன ஆயிருக்கும்? நம்ம பிள்ளையெல்லாம் அறுத்துட்டு உட்காந்துருக்கணும். அந்த சுன்னத்து இப்ராஹிம் செஞ்சான். அதனால அல்லாஹ் தாலா அவங்களுடைய ஈமானை நமக்கு கற்றுக் கொடுக்குறான். அல்லாஹ் தாலா அந்த ஃபேமிலியுடைய ஈமான் யாரு? ஹஜ்ரா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 3 பேரும் போட்டி போட்டு தியாகம் பண்ணாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சதில்லை. அல்லாஹ் தானே சொல்லிட்டான். அப்ப தயவு செய்து நீங்க கிளம்பிடலாம் தாராளமா. எங்க இப்ப நினைக்கிற மாதிரி மக்காவில் அந்த அல்சாஃபி ஹோட்டலு எதுவுமே கிடையாத இடத்துல பொட்ட வெயில்ல அப்படியே பிள்ளைக்கு பால் வேணுமே, தண்ணி வேணுமே, எந்த ஒரு நினைப்பும் யாருக்கு இல்லை? ஹாஜ்ரா அலைஹிஸ்ஸலாத்துக்கே இல்லை. அப்ப அழுது அது துடிக்கும் பொழுது அல்லாஹு தாலா அந்த கால்களை எப்படி நவத்துறான்? கரெக்டா நவத்துறான். நவத்தி நமக்காக இன்னைக்கு வரைக்கும் சம்சம் தண்ணி வந்துகிட்டு. இதெல்லாம் யாருடைய தியாகத்தினால்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவங்க அங்க அழுவணும்னு அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டுல இருக்குதுன்னு சொல்லலாம்.
ஆனா அதை செய்யறதுக்கு ஒரு தில்லு வேணும்ல, அந்த குழந்தைய கொண்டு வந்து அங்க போடணும்ல. அதுக்கு பிறகு அவங்க அலைஞ்சாங்கல்ல, அவங்க தண்ணிக்கு அலைஞ்சாங்க. நீங்க அதுக்கு பேர் நம்மள ஓடுறதுக்கு பேரு நீங்க எதுக்கு ஓடுறீங்க? அவங்கதான் உண்மையிலேயே இது தண்ணிக்காண்டி ஓடினாங்க, உண்மையிலேயே தேவைப்பட்டுச்சு தண்ணி. ஆனால் அதை அல்லாஹு தாலா பொருந்தி கொண்டான். அதன் அடிப்படையில நீங்களும் ஓடுங்க. குறைஞ்சபட்சம் என்ன, நம்ம ஏசி போட்டு ஓடுறோம் இப்பெல்லாம். அது செய்யும் பொழுது அந்த ஹதரத் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச அந்த பரக்காத்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தியாகத்தின் அடிப்படையில வந்தது. சரி, இவ்வளவு சொல்லிட்டோம். தியாகங்கிற ஃபீலிங் வந்துச்சா? அல்லாஹ் தஆலா நம்ம கூட இருக்கிறாங்கிற ஃபீலிங் வந்துச்சாங்கிறது தான் நாமளே கேட்டுக்க வேண்டிய விஷயம். இவ்வளவு பேசியாச்சு, வருஷம் பேசுறோம் இதே இதை. ஆனா அதுக்கு பின்னால என்ன இருக்குன்னு, இந்த இவ்வளவும் பேசியும் பேசுறது இருக்குது, என்ன அதை விளங்குறது இருக்குது. சரி, விளங்கின பிறகு அதனுடைய பெனிஃபிட்டும் இதுவும் தெரிஞ்சாலும் அதை நாம் புழக்கத்துல கொண்டு வந்து அந்த வாழ்க்கையை வாழலைன்னா ஷேகிட்ட பையத்து வாங்கினது பிரயோஜனம் இல்லை. அல்லாஹ் தஆலா அதை பிரயோஜனம் ஆக்கி இருக்கணும். என்ன ஆமீன், பிரயோஜனமா ஆக்கி இருக்கிறோம். என்ன, நாம நம்மளோட முயற்சியை கொண்டு அதை திறந்து விடணும். இப்ப நிறைய பேர் இங்க வந்திருக்கிறோம், எல்லாருடைய முகத்தையும் நம்ம பார்க்கிறோம். எல்லாருடைய முகத்திலையும் ஒரு மிக்ஸ்டான ஃபீலிங் இருக்கு. என்ன ஃபீலிங்கு? துனியா உட்கார்ந்து இருக்குது, அதே நேரத்துல ஆகிரத்து ஆசையும் இருக்குது. ஆசை இல்லாம இங்க வாரம் வரமாட்டோம். ஆசை இல்லாமல் இந்த கூட்டம் கூடி இருக்காது. நிச்சயமாக யாரையும் குறைச்சும் சொல்ல, கூட்டியும் சொல்ல. கரெக்டா என்ன, எவ்வளவு வேலையை போட்டு வரோங்கிறது பேச, அதாவது சொல்ல வரல. எல்லாருடைய முகத்திலையும் துனியாவுடைய பாரம் அழுத்திக்கிட்டு இருக்கு. அந்த துனியாவோட பாரம் அழுத்திக்கிட்டு இருக்கிற நேரத்துல அதையும் விட்டுட்டு இந்த திக்ருக்காக, இந்த மஜ்லிஸுக்காக வேண்டி நாம வந்திருக்கோம்னா அல்லாஹ் தஆலா நம்ம கல்புலையும் அந்த தீனை போட்டுதான் வச்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் சர்க்காருடைய ஆதங்கன்னா குறையா இருக்குதுன்னு சொல்றாங்க. என்னது? ரொம்ப கம்மியான ஈடுபாடு இருக்குது. அததான் ஹபீப் சொன்னதும், அதேதான் சர்க்கார் சொன்னதும். இவ்வளவும் பேசுறோம், இதுக்கு பின்னால நாம என்ன முயற்சி எடுக்கிறோம்? முயற்சி எடுத்தோமானால் எப்படி இருக்கும்? அதாவது சர்க்கார் சில உதாரணங்கள் சொன்னாங்க, பிராக்டிக்கலா சொன்னாங்க. டிகிரி படிச்சா இது கிடைக்கும், என்ன இந்த ஊட வாங்கிட்டா இன்னொரு 5 வருஷம் வித்தா அது இன்னொரு 400,000 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இதெல்லாம் வேலை செய்யுது. இதெல்லாம் கண் கூட பார்க்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் நம் கண் கூடாக ஒருத்தர் பணக்காரர் ஆகுறதும், ஒருத்தர் துனியாவில் முன்னேறதும் நம்ம கண்ணால பார்க்கிறோம். ஆனால் இதுக்கு பின்ன அப்ப ஏன் வாழ்க்கையில கேட்டோம்னா என்னன்னு கேட்டோம்னா எல்லாம் ரொம்ப சிரமமா இருக்குதுங்க. ஏன் இவ்வளவு லாபம் கிடைக்கிற விஷயத்தையும் வச்சுக்கிட்டு, என்ன வேலையும் செஞ்சுக்கிட்டு எல்லாம், இப்ப சிங்கப்பூர் மாகுலம் மட்டும் சொல்ல, பொதுவா உலகத்துல யாரை கேட்டாலும் ஒரு மாதிரியான அல்ஹம்துலில்லாஹ் வரும். அல்ஹம்துலில்லாஹ் எப்படி வரும்? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாம இருந்தா குற்றம் ஆயிடும். கரெக்டா? எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா என்ன சொல்லணும்? அதுக்கு விளக்கம் சொல்றப்ப, மாதிரியான அல்ஹம்துலில்லாஹ்னா உள்ளே இருந்து வரணும்ல, அல்ஹம்துலில்லாஹ் எப்படி வரணும்? அல்லாஹ் நீதான் இருக்கிற, எனக்கு எந்த கவலையுமே இல்லையே, நீதான மௌஜூதா இருக்க, நீதான மக்சூதா இருக்க, அனைத்து தேவைகளையும் உன்னாலதான் நடக்குதுங்கிறது சர்க்கார் சொல்லி கொடுத்த தாலீம் பிரகாரம் லா இலாஹ கலிமா என்ன சொல்லுங்களா? நீட்டின கையை கூட்டுறதுக்கும் எந்திரிக்கிறதுக்கும் படுக்கிறதுக்கும் இடையில மத்தியில வாழ்க்கை பூரா 24 hours நம்ம வாழ்க்கை பூராவும் அல்லாஹ் தான் நம்மளை டேக் கேர் பண்ணிக்கிறோம். நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற அவன் தான். அப்படி அது உள்ளேயே களிமாவை விளங்கிய பிறகு அப்படி வாழ்ந்தோமானால் அந்த அல்ஹம்துலில்லாஹ் எப்படி இருக்கும்? இப்ப நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா அல்ஹம்துலில்லாஹ் நல்லா தான் இருக்கேன் அப்படி இழுக்கும் பொழுது நல்லா தெரிஞ்சு போச்சு. இது ஒரு மாதிரியான அல்ஹம்துலில்லாஹ் தான். என்ன எதுக்கு நான் சொல்றேன்னா, இப்ப ஏன் நமக்கு இந்த களிமாவை உட்கார வைக்க முடியல? களிமானா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லல, நான் சொல்ற வாழ்க்கையை சொல்றேன். ஷேக் எப்படி வாழ சொன்னாங்க, அதே இன்னொரு வார்த்தை சொன்னால, ஆனந்தத்துல இருக்கிறாங்க. யாரு? ஷேகுமார்கள் ஆனந்தத்துல இருக்காங்க. அவங்களுக்கு காசு பணம் வீடு கார் எல்லாம் கொடுக்கப்பட்ட நிலையில ஆனந்தமா இருக்கிறாங்களா, அல்லது அல்லாஹ்வை வச்சிருக்கிறதுனால ஆனந்தமா இருக்கிறாங்களா?
பைசா சர்க்காரை பாருங்க, பைசா சர்க்காரை பாருங்க. ஏன் அங்க எங்க சிக்கல் இல்லையா? குடும்பத்துல சிக்கல் இல்லையா? பணத்துல சிக்கல் இருக்காதா? சொல்லுங்க. எல்லாம் இருக்கும் பொழுது நாம எப்படி இருக்கிறோம்? துனியால தான் இருக்கிறோம். துனியாவுல நாம் அல்லாவோடு இருக்கிறோம். துனியாவிலே தான் இருக்க முடியும். இந்த துனியாவுல இவர் சொன்னது போல அல்லாவை மறந்து துனியால இருந்தோம்னா அது துனியா தான். துனியால தான் இருக்க முடியும். அது அல்லாவோடு இருந்தோம்னா அது துனியா இல்ல, அது அல்லா. இப்படி விளங்கி சரி எப்படிதான் அது வாழ்றதுன்னு பார்த்தோம்னால் இந்த பெனிஃபிட் தெரியாததுனால தான். இப்போ ஒரு இடத்துல 1000 வெள்ளி கிடைக்கணும்னா நிறைய பேர் காணப்படுவோம். மஜ்லிஸ் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் இல்ல, அல்லது காசு பத்தலனாலும் வெளியே தான் நிற்போம். ஆனா அல்லாஹ் தாலா கொடுக்குற அல்லாஹ் திக்ரையும் அவன் கொடுக்குற லா இலாஹ கலிமாவையும் டாலர் சென்ஸை வச்சு கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா எவ்வளவு கோடி இருந்தாலும் ஒரு கோடீஸ்வரன் உள்ளத்துல ஏதோ ஒரு குறையோட தான் வாழ்றான். நான் சொல்ற பாயிண்ட் விளங்குது அடையமா இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னு கூட தெரியும் எல்லாருக்கும். பெரிய கோடீஸ்வரன் அம்பானியா இருக்கட்டும், தாதாவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், உள்ளர ஒரு குறையோட இருக்கும். இன்னும் நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு. அல்லாஹ் தாலா இருந்தான்னா அச்சீவ் பண்றதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ஏன்? அவன் முடிவு பண்ணதை வந்தே தீரும். நீங்க துனியாவுல சுயமாக எந்த முயற்சியும் செய்யாத நிலையில உங்களை முயற்சி செய்ய வைக்கிறது அவன் தான் தெரிய ஆரம்பிச்சிடும். நான் சொல்றது வழங்கிக்கணும். லா இலாஹ கலிமா வழங்கினவர்கள் வீட்டுல உட்காந்து காலாட்டிக்கிட்டு இருக்குது அர்த்தம் இல்லை. அவர்களே அல்லாஹ் தாலா செயல்படுத்துவான். நீங்க பணக்காரர்களா இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். நம்மளை கொண்டுட்டு போறது அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அல்லாஹ் தாலா கல்வில நிறைஞ்சி இருந்து அவன் நம்மள ஆட்சி புரிஞ்சானா அதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு அல்லாஹ்வை கொண்டு வருவதற்கு தடையாக நம்மளுடைய செயல்பாடுகள் இல்லை. நம்மளுடைய செயல்பாடுகள் இல்லாதனால அல்லாஹ்வுக்கு ஷட்டர் போட்டு உட்காந்துருக்கு. இங்க உட்கார்ந்து இருக்கு நம்ம தலைவிதியா? எங்க இந்த மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருக்க தலைவிதியா? வெளியில போனா சம்பாதிக்கலாம்ல, அதை விட்டுட்டு இங்கேயே வந்தோம். ஏமலா வந்தா இங்க வந்த நோக்கம் என்ன? ஏதோ ஒரு உன்னதமான ஒரு சமாச்சாரம் இருக்கதானே செய்யுது. அப்துல் கஃபூர்ல கூட கிடைக்காது. அதெல்லாம் சொல்றதுக்கு விளங்காம சொல்லக்கூடாது. ஒரு கம்பேரிசனுக்கு சொல்றேன். அங்க போனா சவாபு கிடைக்கும். இன்னைக்கு தஸ்பீ தொழுவாங்க, அது செய்வாங்க, இது செய்வாங்க, கிடைக்கும். உணர்வு ஒண்ணுமே இருக்காது. தொழுதுட்டோம், நன்மை கிடைச்சு போச்சு, அடுத்த பெருநாளைக்கு சந்திப்போம். இடையில இத்தனை 360 நாள் போகுதுல, அதுல அல்லாஹ் கிடைக்கிறதே தெரியாம போயிடுச்சு. நமக்கு ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எவ்வளவு பெரிய நஷ்டம். ஒரு கம்பேரிசன் சொல்றது விளங்குதா? ஒவ்வொரு மொமெண்ட்லயும் அல்லாஹ் தாலா நான் தான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அந்த உணர்வை உணராத நிலையில இருந்தோமானால் நீங்க மஸ்ஜிதுல் நபவியில தொழுதா கூட, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகாமையில தொழுதா கூட அந்த நஸரெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. அல்லாஹ் தாலா கிடைக்கிற விஷயம் இருக்குதே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்கிற விஷயம் இருக்குதே, அவர்களுடைய பெற்றுக்கொள்ற விஷயம் இருக்குதே, அது ஷேகிட்ட வந்து அவங்க என்ன சொன்னாங்களோ அது பிரகாரம் விளங்குனாதான் உண்டு. விளங்குறதுன்னா என்ன? இல்ம் அடிப்படையில் விளங்குறது இல்லை. அவர் அதாவது ஒரு கேக் செய்யறது எப்படின்னு 1000 மாதிரி கேக் செய்யறது எப்படின்னு கிதாபா வருஷங்களை படிச்சு டிகிரி PhD வாங்கினா கூட ஒரு தடவையாவது செஞ்சு பார்க்கணும்ல. அந்த மாதிரி அல்லாஹ் செய்ய திக்ரை நாம் செய்யறதுக்கு சொல்ல வரல, செஞ்ச பிறகு அனுபவிக்கிற விஷயத்த சொல்றோம். செய்யறதுக்கே மாற்றப்பட்டமானால் அனுபவிப்பது எப்படி? அனுபவிப்பவர்கள் பாக்கியங்கள் அலாதியானது. கவனம் இருக்கு. என்ன சொன்ன? அல்லாஹ் திக்ரை என்ன சொல்வது கிடையாது. என்ன வார்த்தையால சொல்றதெல்லாம் நம்ம சொல்றதுனால சொல்றோம். அல்லாஹ் அல்லான்னு செய்யுங்க, மூச்சுல செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, என்ன இப்படி செய்யுங்க எல்லாம் சொல்றோம். அதெல்லாம் அப்படி கிடையாது. அந்த லெவலை தாண்டிட்டா சொல்லாமையே அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது நாம பார்ப்போம். விலங்குதான் பேசுறது. ஒரு உணர்ச்சியே இல்லாம கிடக்குற மாதிரி இருக்கு எல்லாரும். ஏன்னா அல்லாஹ் திக்கிறது பாரமா இருக்குதோ என்னமோ தெரியல. 3000 கண்டிஷனே கிடையாதுல.
ஒரு நாளைக்கு 17,000 மூச்சம். அதுல 7,000 மூச்சுக்கு தூக்கத்துல போயிடுது. அதையே நீங்க திக்ரு செய்யறதாக ஷேகுமார்கள் சொல்றாங்க. திக்ரு செஞ்சுக்கிட்டே இருந்து தூங்கிட்டேன்னா காலையில எந்திரிச்சோம்னா அல்லா அல்லா திக்ரு ஓடுறது தெரியும். இப்ப இது வரைக்கும் யாரு செஞ்சா? நான் செஞ்சேன்னு நினைச்சில, எந்திரிச்ச பிறகு யாரு செஞ்சான்னு விளங்கிக்கா? யார் செஞ்சுக்கிட்டு இருக்கா? நமக்கு அல்லா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் ஒரு விஷயம், இதோட விஷயம் இன்னும் இன்டர்ஜெக்ட் ஆகுது. என்னன்னா, சொன்னா இல்ல 4 ரக்காத்து கரெக்டா தொழுது சலாம் கொடுத்துருவோமா. ஆனா தொழுத ஞாபகமே இருக்காது. சலாம் கொடுக்கும் என்ன ஞாபகம் வரும்? தொழுதுட்டோன்னு ஞாபகம் வரும். நாம மறதியில தொழுதோம், அல்லாஹ்வுத்தாலா ஞாபகமா தொழ வச்சான். 4 ரக்காத்து கரெக்டா தொழுதீங்களா, ஃபோக்கஸ் பண்ணாதான் 4 ரக்காத் தொழுவ முடியும் நீங்க இருந்தா. நாம இல்லாதனால அவன் இருந்து நம்மள 4 ரக்காத்து கரெக்டா அல்ஹம்து சூராவுல ஒரு தவறான ஒரு வார்த்தையை விட்டா கூட, தவறா உச்சரிச்சுட்டா கூட திருப்பி கரெக்டா சொல்லணும். ஷாஃபி முறைப்படி கரெக்டா எல்லாம் கரெக்டா வருத. தவறுன்னு யாரு சரி வச்சான்? அது யாரு திருப்பி ஓத வச்சான்? யாரு கரெக்டா குனிய வச்சான்? 3 தஸ்பீ யார் தொலை வச்சான்? சொல்ல வச்சான். சலாம் வரைக்கும் கரெக்டா சொல்றீங்க, அத்தையாத்து சொல்றீங்க, துஆ மசூரா சொல்றீங்க, எல்லாமே கரெக்டா சொல்லி சலாம் கொடுக்குறீங்க. நாம கொடுக்கலங்கிறதுலாம் ப்ரூஃப். எது? ஒவ்வொரு நாளைக்கும் நாம தொழுவுல அல்லாஹ் தொழு வைக்கிறான்னு இது ப்ரூஃப். ஆனா என்ன பறைசாட்டிக்கிறோம்? நான் 5 வக்த தொழுதுட்டேன், ஒரு முழுமையான முஸ்லீமா இருக்கேன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். முழுமையான முஸ்லீமாக மூமினா இருக்கிறவன் எப்படி இருக்கணும்னா, அந்த ஜிக்கிரை அவன் செய்வதை நாம் அனுபவிக்க வேண்டும். ஆரம்பத்தில் அவன் எல்லாம் செய்ய மாட்டாங்கிற மாதிரியே தான் இருக்கும். அப்பதான் இப்பவே மூச்சு அவன் தான் விடுறான். நாம ஹயாத்தா இருக்கிறது யாருக்கு காரணம்? அல்லாஹ் தான் காரணம். இப்போ கூட அல்லாஹ் அல்லாஹ்னு நீ திக்ரு செய்யுங்க, எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொன்னா கூட அந்த அல்லாஹ் திக்ரை நாம செய்யறத நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த முதல் மூச்சு அல்லாஹ் திக்ரையை அவன் தான் செய்ய வைக்கிறான். ஆனால் நாம அல்லாஹ் விட்டு தூரமாக இருப்பதினால் இடையில இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால நாம முயற்சி செய்யறதாக தெரிகிறது. ஆக்சுவலா யார் செய்யறான்? எல்லாமே அவன் தான் செய்யறான். பிறகு அவனே தான் செய்யறான்னு தெரிய ஆரம்பிச்சிடும். அவனை தவிர வேற யாருமே ஜிக்ரம் செய்ய முடியாது, யாருமே உனக்கு எந்த தேவையும் பூர்த்தி செய்ய முடியாது. எல்லாத்தையும் அவன் தான் செஞ்சு அழகான முறையில நம்மளை கொண்டு வந்துகிட்டு இருக்கு. இதை தெரியாம வெளியில உள்ள உலகம் தொழுதுகிட்டு இருக்கு. நாமளும் அந்த உலகத்துலதான் கிடக்குறோம். என்ன எதுல அடிச்சுக்கிறோம்? முதல் ஸ்டெப்ல நிக்கணும், நன்மை கிடைக்கும். இமாமுடைய பின்னால நிக்கணும், பிலாலா இருக்கணும். அதுக்கு இருக்க முடியலன்னா ரைட் சைட்ல இருக்கணும். இந்த மாதிரி சவாபுகளை தேடி அலையிறோம். நீ பின்னால இருந்தாலும் அல்லாஹ் கூட இருக்கிறீல, அல்லாஹ் உன் கூட இருக்கான உணர்வுல இருக்கல, அதுதானே முக்கியம். எவ்வளவு மலைக்கு மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இல்லையாது? எவ்வளவு பெரிய விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் ஷேகுமார்கள் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ எங்க வேணாலும் கடை. ஒரு ஷேக்கிட்ட என்ன உட்கார்ந்து இருக்கும் போது ஒருத்தர் இங்க வந்து உட்கார்ந்துருக்காரு. என்ன ஷேகை பார்த்துக்கிட்டே இருக்காரு, நசருக்காக வேண்டி. ஷேகை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுல அதுல இபாதத்துக்கு தனி அலாதி. என்னமோ சொன்னாங்கல்ல, அது பெரிய அலாதி. அவங்களுடைய வைப்ரேஷன் நம்மளை வந்து இழுத்துரும் எல்லா பக்கம். முன்னக்க நெட்டையா ஒரு ஆளு வந்து உட்காந்துட்டாரு. அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு, முன்னக்கு வந்து உட்காந்து ஷேகை மறைச்சிருச்சு. மனசுக்குள்ள ஒரு லேசா ஒரு சலனம், சர்க்காரு பார்க்க முடியாம போச்ச அப்படின்னு ஒரு வருத்தம். சர்க்கார் இங்க இருந்து சொல்றாங்க. அவர் நினைச்சாரு, எங்க இருந்தா என்ன, எங்க இருந்தா என்னன்னு கேட்டாங்க. இது யார்கிட்ட சொல்றாங்க? யாருக்கு மறைச்சிக்கிச்சோ, யாருக்கு விளங்குச்சோ இல்லையோ, நெட்டையா உள்ளவருக்கு விளங்கியிருக்காது. ஆனா பின்னால அவர் கட்டையா உட்கார்ந்தார்ல, அவருக்கு விளங்கியிருக்கும். அப்படின்னா வருதான் ஷேகுடைய நசர்ல இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஷேகுடைய நசர்ல நீ இல்லா கட்டி கூட நீ அல்லாஹ் கூட இருந்தா கூட ஷேக் கூட தான் இருக்கிற. இது தியாக பெருநாளுக்கு சம்பந்தமா இல்லையா நீங்களே யோசனை பண்ணீங்க. தியாக பெருநாளுக்கு சம்பந்தமா இல்லையான்னு யோசனை பண்ணீங்க. தியாக பெருநாள்ல ஒரு டைப்பு பேச்சு, புற 27க்கு ஒரு டைப்பான பேச்சு, 27ல நன்மையா 25ல வந்துச்சா 25ல இது அடிச்சுக்கிட்டாங்கிற பேச்சையே பேசிக்கிட்டு இருக்கோம்.
அதெல்லாம் இல்லை. அல்லாஹு தாலா இருக்கிறாங்கிறது தான் பேச்சே. ஏன்னா அவன் தான் இருக்கிறாங்கிற உணர்வை கொண்டு வந்துட்டோமானால் வேற எதையுமே பேச தேவையில்லை. இன்னும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், கல்வில வந்துச்சு சொல்றேன். ஸ்ரீலங்காவில் இந்தியாவில இருந்து ஸ்ரீலங்காவுக்கு ஒரு அல்லாவுடைய வழி போயிருக்காங்க. இவர் தேட்டமான பிள்ளை, சின்ன பிள்ளைன்னா ஒரு 7-8 வயசு இருக்கும். அதாவது அல்லாவை பத்தி விளங்கணுங்கிற தேட்டத்துல இருக்கக்கூடிய அவங்க ஸ்ரீலங்கால இவங்களுக்கு தமிழ் தெரியாது. அதனால வந்ததோட இங்கிலீஷ்ல தான் பேசிருக்காங்க. we don't have much time அப்படின்ட்டாங்க. எந்திரிச்சு போயிட்டாரு. அல்லாவோட வழியா தான் திரும்பி வந்தார். என்ன சொல்றேன், we don't have much time சொன்னா எதுக்கு சொன்னதாக அவருக்கு உள்ள விழுந்துச்சு. வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம். வாரம் உட்காந்து தாலிமை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த விஷயத்த சொல்றேன். கேட்டு மண்ணை தேய்ச்சதுதான் மிச்சம். எவ்வளவு நாள் லாயிலா கலிமா பத்தி கேட்பீங்க? சொன்னதோட டைம் இல்லையா அப்படின்னு கேட்டு போனவர் அல்லாவோட அவுலியாவாக திரும்பி வர்றாருன்னா அவர் எவ்வளவு செஞ்சிருப்பாரு. அந்த மாதிரிதான் சர்க்கார் வந்த அன்னைக்கே நமக்கு காதுல ஊதிட்டாங்க, என்னன்னு அல்லாஹ் தான் இருக்கான்னு. அதுக்குள்ளேயே எல்லாமே அடங்கி போச்சு. அதுக்கு பிறகு ஒரு 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 முறைக்காக வேண்டி ஒரு 40 நாள் உட்காந்து, ஒரு 30 நாள் உட்காந்து இந்த தாலிமாத்துகள் என்ன அல்லாதான் மௌஜூது, அல்லாதான் மக்சூதுங்கிற விஷயத்தையும், மவானியத்து ஈமானு, நுகாத்தே மாரிஃபா, என்னமெல்லாம் ஷைஃபி ஷை இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம் தெரியல. ஏன்னா இந்த மாதிரி நிறைய டாபிக் இருக்குது. என்ன வஹதத்து கசரத்து இவ்வளவு டாபிக் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? தெரியுமில்ல எல்லாருக்கும் தெரியும். அதை எல்லாத்தையும் படிச்சாச்சு. ஏன்னா அது என்னத்துக்கு பிரயோஜனம்? அல்லாஹ் இருக்கிறாங்கிறது காட்டுறதுதான் பிரயோஜனம். அல்லாஹ் இருக்கிறாங்கிறது வாட் இஸ் த யூஸ்ன்னு கேட்கக்கூடாது. அல்லாஹ் இருக்கிறான்னா நாம இல்லைன்னு அர்த்தம். நாம எதுவாகவும் இல்லை, ஜாத்தா சிஃபத்தா அப்பாலாக எதுவுமே இல்லை. அவன் தான் நம்மளை அழகாக இங்கேயும் பிறகும் அதுக்கு பிறகும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கான். என்ன இன்னொன்னு, கல்புல இருக்கக்கூடிய கச்சடாக்கள் அனைத்தையும் அவனை தவிர வேற யாரும் நீக்க முடியாது. ஒளிமயமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்பு எப்படி சாஃபா இருந்துச்சோ, உத்தம சஹாபாக்களுடைய உள்ளம் எப்படி சாஃபா இருந்துச்சோ, அதாவது சுத்தமா இருந்துச்சோ, அந்த மாதிரி சுத்தமான கல்பை கொடுக்கறதுக்கு தான் நம்மளுடைய காமிலான ஷேக்மார்கள் நம்மளை தேர்ந்தெடுத்து பயிர் கொடுத்தாங்க. நினைச்சுக்க வேணாம், 1400 வருஷத்துக்கு பிறகு இப்போ உள்ள ஈமான் என்னதான் இருந்தாலும் பாஷா நாயகம் மாதிரி வர முடியுமா? அதுக்கெல்லாம் பேச்சு கிடையாது. அவங்களுடைய அந்தஸ்து அவங்க. ஏன்னா அமீர் குஸ்ரு அவங்களுடைய அந்தஸ்து அது, அஜ்மீர் நாயகத்து அந்தஸ்து அது, யாரு கௌதுல் ஆலம் அந்தஸ்து அது. கம்பேர் பண்றதுக்கான சொல்லவில்லை. இப்பவும் நம்ம அந்த மாதிரி பாக்கியம் பெற்றவர்களா ஆக முடியுமா முடியாதா? கண்டிப்பா முடியும். ஆமா, நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நாமளே நம்மளுடைய அந்தஸ்தை குறைச்சி வச்சிருக்கோம். அவங்க எல்லாம் பிறக்கும் போதே அவுலியா, அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தீங்க. ஏன் நம்மளெல்லாம் தேர்ந்தெடுக்காமையா பையத் வாங்குனீங்க? ஏற்கனவே யார் பேர் உட்கார்ந்து இருக்குதுங்க? குர்ஆனுடைய ஆயத்து பிரகாரம் அல்லாஹ் தஆலா அவரை வழிகேடுல விடுன்னு நினைச்சிருந்தால் அவருக்கு வலிய முர்ஷிதை கொடுத்திருக்க மாட்டான். குர்ஆன் ஆயத்து அதை அப்படியே தட்டி போடுங்க. வலிய முர்ஷிதை கொடுத்திருந்தால் நாம நிச்சயமாக நேர்வழி பெற்றுவிட்டோம். பெறுவதற்காகவும் பெற்றுவிட்டதற்காகவும் அல்லாஹ் தஆலா ஒரு காமிலான ஷேக் கொடுத்தான்னு அர்த்தம். கரெக்ட் தானே? இவ்வளவு தெளிவா குர்ஆன் இருக்குது. நீங்க கூப்பிட்டு ஒரு ஆளை உட்கார வைங்க, பையத்து கொடுங்க. உங்களுக்காக வேண்டி ஃபெடப்போட வந்து பையத்து வாங்குவார், காணாவும் போவார். அல்லாஹ் தஆலா நான் 20 வருஷம் கழிச்சு கூட வந்துருவார். ஏன்? அல்லாஹ் தஆலா அவரை விரும்பிட்டான்னா அவருக்கு சொல்ல ஒண்ணா கஷ்டம் கொடுத்து எல்லா எல்லா கதவுகளையும் அடைச்சி வச்சு எங்கேயுமே உனக்கு வழி இல்லைங்கும் போது நிர்பந்தமா சேகர காலில் வந்து விடுவான். அப்படியும் செய்வான். அல்லது விரும்பி வந்து என்ன விரும்பினார்னு நமக்கு தெரியாது, ஷேக் கிடைக்கணும்னு விரும்பி வந்து இருந்துட்டு பிறகு காணா போனவரே இருக்கார்.
அல்லாஹால எதையும் செய்யலாம். அல்லாஹால நம்மளை காமிலான ஷேகிட்ட ஒப்படைச்சிருக்கிறான். கடைசி வரைக்கும் காமிலான ஷேகிட்ட ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் காலடியிலேயே கிடக்கக்கூடிய பாக்கியத்தையும் என்ன நாமளும் காமிலான முரீதுகளாகவும் சொல்லல இது சர்க்காருடைய கல்வில இடம் பிடித்த உண்மையான முரீதுகளாகவும் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக, ஆக்கி விட்டான். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. لك الحمد لك الشكر يا الله، لك الحمد لك الشكر يا الله، لك الحمد لك الشكر يا الله. ذكرك في عبادتك ابواب رزقك، ابواب بركتي، ابواب عزتي، ابواب رحمتي، ابواب احساني، ابواب تقوى، ابواب تحويل، ابواب حياتي، ابواب علمي، ابواب اراده، ابواب قوتي، ابواب سمارتي، ابواب بصارتي، ابواب رحماني، ابواب رباني، ابواب روراني، ابواب اورادي. ये दुनिया इंतकाला कुल्ली सिगिल कदीर। या रब या नूर हक या मुबीन, या रब या नूर या हक या मुबीन। इल्लल्लाह वाहिद कहर अजीज जब्बा जल्ल जलालहु इंतिकाम। या कादरी मखफूई कादरी मखफूर जल्ल जलालहु जामिउल आदर जलाल कलाम। अल्लाहुम्मा अजरना मिनन नार, अल्लाहुम्मा अजरना मिनन नार, अल्लाहुम्मा अजरना मिनन नार। अल्लाहुम्मा इन्नी अस्कलुका आबाद, अल्लाहुम्मा इन्नी अस्कलुका आबाद। या रहमान या रहीम बिहक़ी बिस्मिल्लाह। रब्बना आतिना बिद्दुनिया हसनतन व फिल आखिरति हसनतन व क़िना अज़ाबन नार। सलामुन कौलन मिन रब्बिर रहीम, सलामुन कौलन मिन रब्बिर रहीम, सलामुन कौलन मिन रब्बिर रहीम। अल्लाहुम्मा रज़ुकुल आफ़ियतु सलामा, अल्लाहुम्मा रज़ुकुल आफ़ियतु सलामा। या वासिली इग़फ़िर लना रब्बी ज़िदनी इल्मा, ला इलाहा इल्ला अंता सुब्हानका इन्नी कुन्तु मिनज़ ज़ालिमीन। हस्बुनल्लाहु व निअमल वकील व निअमल मौला निअमल नसीर। अल्लाहुम्मा इन्नका अफ़ुव्वुन तुहिब्बुल अफ़्वा या रहीम या करीम या वास्ता अंबिया इकराम, या वास्ता औलिया इकराम, या वास्ता पीर मुर्शिद हक ला इलाहा इल्लल्लाह। कदम दरबी सत्तु दूर बला, कदम दरबी सत्तु दूर बला, कदम दरबी सत्तु दूर बला। या रब्बे रब्बे उन्नी कुंडु उन्ने हबीबे कुंडिயும் மஜ்லிஸா அவர்களுடைய தர்பாரில் திக்ர் செய்து அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் கூறா ரஹ்மானே, சலாமத்தை கூறா ரஹ்மானே, பரக்கத்தை கூறா ரஹ்மானே, அவர் குடும்பத்தார் உள்ள நோய் நொடிகளை விட்டு காப்பாற்று ரஹ்மானே. இந்த திக்ர் மஜ்லிஸில் பொருட்டால் அவர்கள் பிள்ளைகளுக்கு ஏற்பட்டுள்ள கஷ்டமான சூழ்நிலையும் கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் காசு பணத்தில் இல்ல ரப்பே உடலுடைய வியாதிகளை போக்கி சலாம் தரம் பரக்கத்தால் வாழக்கூடிய பாக்கியத்தில் ரஹ்மானே. இந்த இந்த மஜ்லிஸ் நடத்தக்கூடிய இந்த இடத்துக்கும் அல்லாஹ் இவர்களுக்கும் அல்லாஹ் சலாம் தரம் பரக்கத்தால் வாழக்கூடிய ரஹ்மானே. இன்னும் யாராருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற குழந்தை பாக்கியம் ரஹ்மானே, யாரெல்லாம் கடனாக இருக்கிறார்களோ கடனை ஏற்றுக்கு ரஹ்மானே, யாரெல்லாம் தொழில் அபிவிருத்தி இல்லாமல் இருக்கிற தொழில் அபிவிருத்தி பாக்கியம் ரஹ்மானே, யாரெல்லாம் வேலைவாய்ப்பில் விசாவில எந்த சங்கன தலைமை இல்லாம அவர்கள் இந்த கம்பெனி எந்த தொந்தரவு இல்லாமல் அவர்களை காப்பாற்ற ரஹ்மானே. அவுலியாக்கள் அம்பியாக்கள் முத்தகிகள் மூமின்கள் சுஹதாக்கள் சாலிகள் ரஹ்மானே. எம்பெருமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டாலும் ரஜியானாய் ஆயிஷானாய் ஃபாத்திமார்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா பொருட்டாலும் இமாம் பாக்கர் பொருட்டாலும் இமாம் ஜெயிலாம் பொருட்டாலும் சஹாபாக தபாவுக்கு பொருட்டாலும் இவர் ஜஹபர் சாதிக்கு பொருட்டாலும் மன்சூர் ஹலாஜி பொருட்டாலும் மஹீது காஜா பொருட்டாலும் அஜ்மீர் ஹாஜா நாயத்தை பொருட்டாலும் ஏர்வாடி இப்ராஹிம் பொருட்டாலும் முத்துப்பேட்டை ஷேகுதாது பொருட்டாலும் அல்லாஹ் தங்கரை ஷஹீத் அலி ஃபாத்திமா கஸ்மூர் கலீமுல்லா சக பொருட்டாலும் வேநாடு ஷேக் அலிலா பொருட்டாலும் முத்துப்பேட்டை ஷேகுதாவுல பொருட்டாலும் யாழ்லா கேரளா அடங்கி இந்த பீமா பிள்ளையம்மா பொருட்டாலும் யாழ்லா பீமா பிள்ளைய பொருட்டாலும் ராவுத்தரப்பா பொருட்டாலும் இன்னும் கோடான கோடி அவுலியாக்கள் அம்பியாக்கள் முத்தகிகள் மூங்கில் பொருட்டாலும் மஞ்சக்குள்ளான ஜிப்லி மகானூர் பொருட்டாலும் பசுகுடி நூறு முதுலா பொருட்டாலும் நாகூர் பாதுசானாக பொருட்டாலும் யூசுப் ததா பொருட்டாலும் சுல்தான் வியமா பொருட்டாலும் மஞ்சக்கொலையில வந்த ஜிப்லி மகானூருடைய பொருட்டாலும் யாரெல்லாம் அவருடைய காந்தானில் வந்து இருக்கின்ற மஜ்லிஸா அவர்களுக்கு அந்த இறை ஞானத்தை தந்திருப்பார் ரஹ்மானே. அவருடைய கராமத்தை விளங்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருப்பார் ரஹ்மானே. அவர் குடும்பத்திலாக ஈரோலக வாழ்க்கை சலாமத்து ரஹ்மானே. அவர்கள் இந்த சிங்கப்பூரால சிறப்பாக திக்ர் மஜ்லிஸ் நடத்தக்கூடிய பாக்கியம் ரஹ்மானே. அவர்களுக்கு ஹிதாயத்தை விளங்கக்கூடிய பாக்கியம் ரஹ்மானே. அவர் தொழிலும் முன்னேற்ற அவங்க பிள்ளைகள் எல்லாம் கலாபத்தை கொடுத்தாங்க அவர்களுக்கும் இறை ஞானத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியம் தந்திருப்பார் ரஹ்மானே. இங்கு வருகின்ற அனைவர்களுக்கும் எந்த நோக்கத்தோரோ லாயிலா திருக்குள் அறிந்து விளங்க அடையக்கூடிய பாக்கியம் தந்திருப்பார் ரஹ்மானே.
யாரா இன்னும் எங்களுக்கு கோடான கோடி மக்களுக்கு தேவையில்லை இல்லாத இந்த திருக்கிழமை அறிந்து விலங்க அடையக்கூடிய பாக்கியத் ரஹ்மானே, எங்களுக்கு முன்பு வஃபாத்தான தாய் தந்தையர் உற்ற சுற்றத்த உலக முஸ்லிம்கள் மகள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து சொர்க்க பொங்கால் இருக்கக்கூடிய பாக்கியத் திருபார் ரஹ்மானே, யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்யலாம் இருக்கலாம் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத் திருபார் ரஹ்மானே, ஊரா செய்யக்கூடிய பாக்கியத் ரஹ்மானே, உடல் வியாதி பக்க ரஹ்மானே, யாரெல்லாம் காலும் காலமெல்லாம் அவுலியாக்கள் அம்பியாக்கள் முத்தகைகள் மோமிங்கள் சுகுதாக்கள் சாலிகளுடைய அசாரோட விளங்கக்கூடிய பாக்கியத் ரஹ்மானே, எங்கள் சர்க்காருடைய தர்ஜா உயர்த்து ரஹ்மானே, அவர்கள் கொண்டு ஈருலக சஜாதாக்கள் கண்குளிச்சாக் ரஹ்மானே, கலீஃபாமர் குடும்பத்தார்கள் அவர்கள் கண்குளிச்சாக் ரஹ்மானே, தீர்பாய் குடும்பத்தார் உலக முஸ்லிம் குடும்ப ரஹ்மானே, இந்த பாவியான அடிகன் குடும்பத்தார் அவர்களுக்கு ஈருலக வாழ்க்கை சலாமத் ரஹ்மானே, எங்களிடத்தை யாரெல்லாம் கோரிக்கை வைத்தார் அந்த கோரிக்கை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை ஹலால் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை ரஹ்மானே, இந்த ஊரு சிங்கப்பூருக்கு எல்லாம் ஹபீப்னுடைய அலங்கார ஹபீப்னு ஆட்சி புரிகிறார்கள், ஹபீப்னு ஆட்சிகள் புரிகிறார்கள், அவர்களுடைய கட்டடத்தை அழகான சிறப்பாக நடத்தக்கூடிய பாக்கியத் ரஹ்மானே, நம்ம அவங்களுடைய ரூஹ் இங்க ஹாஜராகுது நம்பி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு எங்க செய்யணுமோ அவங்களுடைய ரூஹ் ஹாஜராகுது நம்பி அதை கொண்டு எல்லாம் இறைஞானத்தை பெறக்கூடிய பாக்கியத் ரஹ்மானே, எல்லாம் ஹபீபுல்லா ஷாவுடைய அவர்களுடைய சுல்தான் கலாமத்தாவுடைய மலாக்காபா அவருடைய அவர்களுடைய பட்டம் இன்னும் கோடான கோடி அவுலியாக்கள் அம்பியாக்கள் முத்தகைகள் மோமிங்கள் சுகுதாக்கள் சாலிங்களுடைய கபாலிசா கௌசிசா நூரிஷா ஜௌரிஷா ஆமரி கலிமிசா மாஞ்சி டாக்டர் கலீபுல்லா ஷா ஐனிஷா பத்தாக மௌலானா மௌலாவுக்கு தெரியும், பத்தாக மௌலானா பெரிய சர்க்காருடைய ரிஸ்க் ரதீக் ஷா ஜமாலி ஷா இன்னும் பைசாவுடைய துவா எங்களுக்கு சதா கிடைக்கக்கூடிய பாக்கியத்தில் இருப்பார் ரஹ்மானே. சுபஹான ரப்பி ரப்பி ஆசிமா ஸலாம் அல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். ஸலாம். கௌஷிஷாவின் அழகு கணையே அறிவு களஞ்சியமே எங்கள் இதய காவியமே நூரிஷாவின் ஞான பிளம்பே நூரிஷாவின் ஞான பிளம்பே நூரே முஹம்மதுவே எங்கள் நூரே முஹம்மதுவே தீனின் சோலையிலே பாடும் தேன் குயிலே என்னாலும் பைசிவன் மதியே என்னாலும் பைசிவன் மதியே கனவில் யானு நினைவில் யானு கனவில் யானு நினைவில் யானு காணும் வான்மதியே எங்கள் காதல் முழுமதியே நூரிஷாவின் ஞான பிளம்பே கௌஷிஷாவின் நூரிஷாவின் அழகு களையே அறிவு களஞ்சியமே எங்கள் இதய காவியமே பைஜிஷாவின் ஞான பிளம்பே பைஜிஷாவின் ஞான பிளம்பே நூரே முஹம்மதுவே எங்கள் நூரே முஹம்மதுவே தீனின் சோலையிலே பாடும் தேன் குயிலே என்னாலும் மதனிவன் மதியே என்னாலும் மதனிவன் மதியே கனவில் யானு நினைவில் யானு கனவில் யானு நினைவில் யானு காணும் வான்மதியே எங்கள் காதல் முழுமதியே கண்ணின் கருமணியே என்னாலும் காதலாலே கவிதை பாடும் எந்த நிம்மதியும் உங்கள் சந்நிதியில் ஏன் கனவில் யானும் நினைவில் யானும் கனவில் யானும் யானும் காணும் வான்மதியே எங்கள் காதல் முழுமதியே தாயும் தந்தை மனைவி மக்கள் உங்கள் பாதத்திலே எங்கள் உயரும் தியாகத்திலே தாயும் தந்தை மனைவி மக்கள் உங்கள் பாதத்திலே எங்கள் உயரும்
மதனிஷாவே எம்மை ஆளும் பாதுஷாவே தீனின் சோலையிலே பாடும் தேன் குயிலே என்னாலும் பைசி வெண்மதியே என்னாலும் மதனி வெண்மதியே கனவில் யானும் நினைவில் யானும் காணும் வான்மதியே எங்கள் காதல் முழுமதியே. பேரானந்தம் எங்கும் மெய்நிலை மலர்ந்தது 100,000 பொய் நிலை மாய்ந்தது மாபாக்கியம் எங்கள் பேரிரு உலகமும் கோலாகலம் மதனீஷா பிறந்தது பேரானந்தம் எங்கும் மெய்நிலை மலர்ந்தது 100,000 பொய் நிலை மாய்ந்தது மாபாக்கியம் எங்கள் பேரிரு உலகமும் கோலாகலம். நாதர் நபி போல ஒரு நபி இல்லையே, அந்த தூதர் நபி பின்பு வேறு நபி இல்லையே. நாதர் நபி போல ஒரு நபி இல்லையே, அந்த தூதர் நபி பின்பு வேறு நபி இல்லையே. ரோஜா மலர் நுகர்ந்தவர் எழுதி வைத்தார், அதன் வாசத்தையுமா கூட இணைத்து வைத்தார். ரோஜாவையே தன்னில் கொண்டோர் யார் இருக்கிறார், ரோஜாவையே தன்னில் கொண்டோர் யார் இருக்கிறார், எங்கள் ராஜாதி ராஜர் மதனி வந்திருக்கிறார். மதனீஷா பிறந்தது பேரானந்தம் எங்கும் மெய்நிலை மலர்ந்தது 100,000 பொய் நிலை மாய்ந்தது மாபாக்கியம் எங்கள் பேரிரு உலகமும் கோலாகலம். கலிமாவின் விளக்கத்தை காமில் உரைத்தார், கேட்டோர் காமில் நபி காதலிலே தன்னை அளித்தார். கலிமாவின் விளக்கத்தை காமில் உரைத்தார், கேட்டோர் காமில் நபி காதலிலே தன்னை அளித்தார். காதல் சுகம் கண்டவர்கள் எழுதி வைத்தார், காதல் சுகத்தையா எழுத்தினில் பிணைத்து வைத்தார். காதல் சுகம் கண்டவர்கள் எழுதி வைத்தார், காதல் சுகத்தையா எழுத்தினில் பிணைத்து வைத்தார். ஞானக்கணி தன்னில் கொண்டார் நூரி பாதுஷா, ஞானக்கணி தன்னில் கொண்டார் பைசி பாதுஷா, அந்த பாதுஷாவை தன்னில் கொண்டார் எங்கள் மதனீஷா. மதனீஷா பிறந்தது பேரானந்தம் எங்கும் மலர்ந்தது 100,000 பொய் நிலை மாய்ந்தது மாபாக்கியம் எங்கள் பேரிரு உலகமும் கோலாகலம். வாரிசுகள் உள்ளங்களில் தூதர் மறைந்தார், அந்த வாரிசுகள் வழியாக சேவை தொடர்ந்தார். வாரிசுகள் உள்ளங்களில் தூதர் மறைந்தார், அந்த வாரிசுகள் வழியாக சேவை தொடர்ந்தார். ஆரிஃபு பில்லாக்களில் அவர் மிளிர்ந்தார், என்றும் ஏகத்துவம் நிலைப்பதில் பெருமை கொண்டார். மதனியாகம் பூரம் நபி ஜொலிக்கின்றார், மதனியாகம் பூரம் நபி ஜொலிக்கின்றார், அதை முரீதீன்கள் நித்தம் கண்டு மகிழ்கின்றார். மதனீஷா பிறந்தது பேரானந்தம் எங்கும் மெய்நிலை மலர்ந்தது 100,000 பொய் நிலை மாய்ந்தது மாபாக்கியம் எங்கள் பேரிரு உலகமும் கோலாகலம் எங்கள் பேரிரு உலகமும் கோலாகலம் எங்கள் பேரிரு உலகமும் கோலாகலம்.